நமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து நம்மை ஆதரிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒத்தாசை அனுப்புவாராக. பரலோக ராஜ்யத்திலிருந்து நம்மை ஆதரிப்பாராக என்று இந்த வாக்கு தத்தத்தை நிமித்தமாக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டே ஒரு ஒத்தாசை அனுப்பும்படியாக, பிரகாசம் அடையும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆதரித்து அரவணைத்து ஆண்டவர் அவர்களோட வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும்படியாக எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, எங்கள் வாழ்க்கை நீ சொன்னபடியே ஆண்டவர் நிறைவேறணும், ஆகணும். நீ சொன்னபடியே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டை நிறைவேற்றும்படியாக வாக்கு தத்தமாய் நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. எல்லாம் கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தர தடையாக இருக்கக்கூடிய எங்களுடைய சின்ன சின்ன பாவங்கள் இருக்குமானால் அவையெல்லாம் நீர் மன்னியும் ஆண்டவரே, அவையெல்லாம் நீர் மன்னியும் ஆண்டவரே. சிறு சிறு பாவங்கள் இருக்குமானால் நீர் அவையெல்லாம் மன்னித்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ராபா ஷாபா தானா ராபா பாக்கா ராபா. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய மகிமைக்குரிய பான்று வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அதை ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், துதி கன மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவரே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாக கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனாக கிறிஸ்துவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீரே பெரியவர், நீரே மகத்துவமானவர், நீரே உன்னதமானவர், நீரே உயர்ந்தவர், நீரே தாழ்ந்தவர். எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், எங்களுக்காக அக்கிரமங்கள் பாவங்கள் சுமந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் நன்றி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் நல்ல ஆவில நிரம்பி நல்ல நன்றி கடனை சொல்லுங்க. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேல். இயேசு நம்மோடு கூட இருக்கிற தேவன். விசுவாசிக்கிற உங்களோடு இருக்கிறவர். விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் நிறைவேறும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவரை விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவங்கள் பதற மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. இயேசுவே, நான் நம்புகிறேன். ஆபிரகாமோட விசுவாசம் எனக்குள்ள உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். பெருகணும் ஆண்டவரே, பெருகணும் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நாங்க பெருகணும், அனல் மூட்டி எழும்பணும் ஆண்டவரே. இந்த சபை நாளுக்கு நாடு எங்களை நிமித்தமாய், என்னுடைய ஜெபத்தின் நிமித்தமாய் ஒரு பக்தி விருத்தி உண்டாகணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த சபைக்கு விரோதமாக எங்கள் நிமித்தமாய் எந்தவித குற்றம் சாட்டப்படாதபடி, குறை சொல்லப்படாதபடி நாங்கள் பயபக்தியோடு இந்த சபையில ஆராதிப்பதற்கு கிருபை தாங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பயபக்தி எங்களுக்கு வேணும். பயமும் தேவ மேல வச்சிருக்கிற பக்தி எனக்கு தாங்காண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தாபனம், ஒரு ஏஜி ஸ்தாபனம் கொடுத்ததுக்கு ஒரு நன்றி அப்பா. ஒரு நல்ல சபையில நாங்க இருக்கிறோம், ஒரு நல்ல ஸ்தாபனத்துல இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுகிற ஒரு சபை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு வழிகாட்டுகிற ஊழிய அழைப்பை பெற்றுக்கொண்ட போதகர் கொண்ட குடும்பம் எங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றிருக்காங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு சத்திய வழியில நடத்துகிற ஒரு நல்ல சபை, ஒரு போதகரை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லுங்க. அவர் நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடையதாய் இருக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. போதகரோட நாவில ஊழியம் செய்கிற அவர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடையதாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவும், மிகுந்த சமாதானத்தை கொடுக்கவும், ஒரு பலனை கொடுக்கவும், நித்திய வழியில நடத்தவும், உமக்கென்று நாங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட ஆண்டவரை தகுதி உள்ள ஒரு சபையா எங்களை கோதுமை மணி துளியை போட இந்த சபையை மாற்றித்தாங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பெலோஷிப் கொடுத்தீரு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியம், இந்த சபையில ஒரு சொந்த பந்தங்களுக்கு கிடைக்காத ஒரு ஐக்கியம், ஒரு நண்பர்களிடத்துல கிடைக்காத ஒரு ஐக்கியம். நாங்கள் ஆராதிக்கிற இந்த சபையில ஒரே குடும்பமாய், ஒரே தேவனுக்கு முன்பாக, ஒரே எஜமானுக்கு முன்பாக ஒரே குடும்பமாக இருந்து என் தகப்பனாக கிறிஸ்துவாகிய நீரே எங்கள் தகப்பனாய் இருக்கக்கூடிய உம்முடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறோம், நல்ல ஒரு குழந்தைகளாய் இருக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள அந்த சகோதர அந்த சகோதரி என்ற
அந்த ஒரு மன ஐக்கியம் எங்களுக்கு தாங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் போதுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படுவார். ஜெபிக்காம வாய் திறக்காம வேற சிந்தையில இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட கூட இடைப்பட சகோதர சிநேகம் வராது, வேற சிநேகம் வந்துடும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃபெலோஷிப் தாங்க, ஒரு சகோதர சகோதரி என்று ஒரு நல்ல சிநேகத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த சபை எங்கள் ஜெபத்தின் மூலமாக பலன் அடையணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஜெபம், எங்களுடைய கண்ணீர் நிமித்தமாக இந்த சபை ஒரு எழுப்புதல் காணப்படணும். இந்த சபை ஒரு பிரகாசிக்கிற ஒளியாய் இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாய் காணப்படணும். இந்த ஏஜி சபை, இந்த சாரோன் ஏஜி சபை இந்த பட்டணத்துக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. எப்பேற்பட்ட ஜனங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட தேவைகளோடு வந்தாலும் சரி, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அதே அற்புதம் அடையாளத்தின் நிமித்தமாக இந்த சபை தேவன் வாசம் செய்கிற சபையினால எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, எங்களுக்கு ஒரு நன்மை உண்டு என்று சொல்லத்தக்க இந்த சபை உங்கள் ஜெபத்தினால, உங்களுடைய பரிசுத்த நடக்கையினால, உங்களுடைய விசுவாச அறிக்கையினால, நீங்கள் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு ஜெப காரியத்தினால இந்த சபையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால உங்க கைகளை, 2 கைகளை உயர்த்துங்க. நல்ல தேவனுக்கு முன்பாக உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த சபைக்கு விரோதமாக எந்த அந்தகார கிரிகைகள் உள்ள அனுமதிக்க நாங்க இடம் கொடுக்க மாட்டோம், எங்களுக்குள்ள இடம் கொடுக்க அனுமதிக்க மாட்டோம். இந்த சபைக்கு விரோதமாக, எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, எங்களுடைய ஆராதனைக்கு விரோதமாக, எங்களுடைய தேவைகளுக்கு விரோதமாக எந்தவித கிரிகளோட ஆவிகள் இந்த குடும்பத்துக்கு, எங்க சபையில ஆராதிக்கிற இந்த குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்காதபடி எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உருமன ஆவியோட கட்டியத்தை நிரூபணமாக்கி கொடுக்கிறோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவியில நிரம்பி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷை பேசுவது தேவனுக்கு பிரியமது. அந்நிய பாஷை பேசுவதை தடை பண்ணாதீங்க, சாத்தான் தடை பண்ணுவான். நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுவது அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது தேவ மகிமை கொண்டு வரும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஆவிக்குரிய குடும்பம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தம் உள்ள நடக்கையில எங்களை நடத்தி செல்கிற ஒரு குடும்பத்தை, ஒரு சபையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற உங்களுடைய ஜெபங்களுக்கும் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிற இடம் இது. இந்த சபை சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நாங்கள் ஜெபிக்கும் போது, நாங்கள் விண்ணப்பிக்கும் போது, நாங்கள் வேண்டுதல் சொல்லும் போது, செய்யும் போது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபையில எங்கள் தேவைகளை சந்திக்கிற ஒரு நல்ல இடம் இந்த இடம் தான். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிற வார்த்தை, என்னிடத்தில் வருகிற எந்த ஜனமா இருந்தாலும் சரி, அவர்கள் வெறுமையாய் நான் அனுப்ப மாட்டேன். புறம்பே தள்ளாத தேவன், அல்லேலூயா, வருத்தப்பட்டு பார சுமக்கிற யார் இருந்தாலும் சரி, அவரிடத்தில் என்னிடத்துல வாருங்கள் என்ற கருத்தர் சொல்கிறார். என் சமூகத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன். உன் வருத்தத்திலிருந்து ஒரு விடுதலை, பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை. அல்லேலூயா. பரிகாரியான தேவன் சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. விசுவாசிங்க, விசுவாசிங்க. இன்றைக்கு எனக்கு இழைப்பாக இந்த சபையில இருந்து போக போது என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, என் சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லேலூயா, என் ஆவிக்குரிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவைகள் ஆண்ட உலக சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டை விடுதலை கொடுக்கும்படியாக, ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கும்படியாக நான் இதனால வருத்தப்படுகிறேன், பாரப்படுகிறேன், வியாக்குலப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், கண்ணீர் விடுகிறேன். ஆண்டவரே, ஒரு விடுதலை கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. நீர் விடுதலை நாயகர், வெற்றியை தருகிற தேவன். தோல்வி சந்திக்கிற இடமே இது இல்லை. இந்த சபை ஒரு வெற்றியின் பாதையில நடத்துகிற சபை சொல்லி நல்ல ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, குழந்தைங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க படிப்புல ஒரு வெற்றி வேணுமா? உங்க படிப்புல ஒரு வெற்றியை பார்க்கணுமா? அடுத்த வகுப்புக்கு நீங்க போகணுமா? உங்க எதிர்கால லட்சியங்கள் நிறைவேறணுமா? சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனுக்கு சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற, உங்க எதிர்கால வெற்றியாய் மாற கர்த்தருடைய கரம் இப்பொழுது கொடுத்து விட்டு எரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற எல்லா ஆராதனையும், எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆண்டவரை எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக உமக்கு ஆண்டவரை மகிமை உண்டாகத்தக்க நாங்கள் ஆராதிக்கும் போது
ஆண்டவர் ஒரு மாற்றம் உண்டாகணும். பாடல் ஆராதனை ஆசீர்வதிங்க, சிறுவர் குடியத்தை ஆசீர்வதிங்க, அன்று சங்கீத வாசிக்கும் போது ஆசீர்வதிங்க, ஆண்டவரே உங்களுடைய அறிவிப்புகளை வாசிக்கும் போது ஆசீர்வதிங்க. கர்த்தராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்காக கொடுக்கிற பிள்ளைகளோட கரத்தையும் அவங்க தொழிலையும் வியாபாரத்தையும் பல 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவருக்காக உழைத்த ஜெபித்த கொடுக்கிற பிள்ளைகளோட கரங்களும் குடும்பங்களையும் மேன்மைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. என்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் எல்லாம் உம்மால வருகிறது. எந்த எவரையும் எந்த மனுஷனையும் எந்த மனுஷையும் மேன்மைப்படுத்த உம்மால ஆகும். நீ மஷாதா நரபா. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி. சத்திய வார்த்தைக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டரை சத்திய வார்த்தையை பெற வேண்டும் என்று ஆவலோடு வருகிற பிள்ளைகளுக்கு சத்திய ஆவியானவர்களுடைய வார்த்தை பரலோக ராஜ்யத்திலிருந்து அன்று அனுப்பப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு விசுவாசத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேற்றுகிற காரியம் அன்றை நிறைவேறட்டும். தீபா ஷாகாதான ரபாபா காடாபா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளும் நல்ல உயிருள்ள சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி, பலனுள்ள சாட்சி, அற்புதம் அடையாளத்தின் நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு ஜபத்தின் மூலியமாய் செய்த அற்புதத்தின் சாட்சிக்காக எல்லா கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். உங்களையும் என்னையும் சாட்சி அமைப்பதற்காக சோத்திரம், சோத்திரம். தொடர்ந்து நாமம் எங்கள் ஜபத்தின் மூலியமாக எங்கள் வேண்டுதல் நிமித்தமாக ஆராதனை மூலியமாக மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியாக அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் அவரை மகிமைப்படுத்தி சில பாடல் வரிகளிலாலே தேவனை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? மகிமைப்படுத்துகிறவர்கள் எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டோடைய சமூகத்திலே அவர் உயர்த்துவோமா? பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற தேவ பிள்ளைகள் முன்பாக வரும்படியாக கேட்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அல்லேலூயா. என் வாழ்க்கையில தோல்வியை சந்தித்து ஏமாற்றம் அடைந்த என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை எனக்கு தந்த தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்றவங்க கரங்களை தட்டி இந்த பாடல் வழியா நன்றி சொல்லுவோமா? நல்ல உற்சாகமாக சந்தோஷமாக அவர் மகிமைப்படுத்துவோமே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு உங்களுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்தத்தோடு
தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். நீங்க என்ன நம்பிக்கையோடு வருகிறீர்களோ அந்த நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேற ஆண்டவர் நிறைவேற்றுகிற வல்லவரா இருக்கிறார். அவருடைய சத்திய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை மகிமைப்படுத்தும்படியாக, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் ஜெய கிறிஸ்து அற்புதமான தேவைகளாக இந்த தேவைகளை நன்மையினால முடி சொல்வார். கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்துவார். நம்பிக்கை தேவனே சகல நன்மைகள் அளிப்பவர். வார்த்தை அனுப்பிய மகிமைப்படுத்துவார். உங்களை என்னையும் ஜெயம் கொடுத்த நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உண்மையுள்ள தேவன் உங்களை என்னை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு மனதுருக்கம் உள்ளவரா இருக்கிறார், மனம் இறங்கவரா இருக்கிறார். உங்களும் என்னையும் காப்பாற்றி தேற்றி ஆற்றி பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வதற்காக 24 மணி நேரம் நமக்காகவே விழிப்பாயிருக்கிறார், உறங்காமல் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு மகிமைப்படுத்துவோமா? உண்மை தேவனே மனதுருக்கம் இயேசு உங்களை காப்பவர் என்றும் உறங்குவதில்லை. என்னை காப்பவர் உறங்குவதில்லை. ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கே உனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுத்த ஜீவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்வதற்காகவே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நன்மை செய்கிறார். விசுவாசம் உள்ளவங்க கரங்களை தட்டி இயேசுவுக்கு மாத்திரம் நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்நாள் முழுதும் கழி கூறும்படியாக, மகிழ்ச்சியோடு நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் விசேஷித்த பிள்ளைகளாய் அவருக்காக தெரிந்து கொண்ட நோக்கம் எதற்காக தெரியுமா? தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய செய்ய நீங்கள் அவருக்கு மகிமை செலுத்தும்படியாகவும் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. மறவாமல் உங்களையும் என்னையும் நினைத்த தேவன். ஹல்லேலூயா. மனதார நீங்களும் நானும் நன்றி சொல்வதற்காக இந்த ஆராதனையில நம்ம பங்கு கொள்ள வந்திருக்கிறோம். தேவனாக கிறிஸ்து உங்களையும் என்னையும் மறவாமல் இந்த உலகம் மறக்கலாம், சொந்த பந்தங்கள் மறக்கலாம், உங்களை நடத்துவதற்காக அழைக்கப்பட்ட போதகராக நாங்களும் உங்களை மறக்கலாம். ஆனா மறவாமல் இயேசு கிறிஸ்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க கரம் பிடித்து நடத்துகிறார். சொன்னதை செய்கிற தேவன், செய்ததை நிறைவேற்றி முடிப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட நல்ல தேவன் இரவும் பகலும் நம்மை ஒவ்வொரு நாளும் கிருபையாக, தயவாக, மகிமையாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாய் ஜீவனோடு நடத்துகிற தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை சொல்லுவது நம் தலையில விழுந்த கடமை. அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் செய்த, உங்களுக்கு செய்த, உங்க குடும்பங்களுக்கு செய்த சகல விதமான நன்மைகளை நினைவு கூறும் தெய்வத்துக்கு முன்பாக நீங்கள் நினைவு கூறும்படியாக, அவரை நன்றி சொல்லும்படியாக இந்த இடத்துல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லி இந்த பாடல் வழியா மகிமைப்படுத்துவோமா?
மறவாமல் நினைத்தீரையா, நான் மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி வந்தீ. ஜபத்தோட பிரசன்னத்தோட அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, உமக்கு நன்றி நன்றி ஐயா, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே, இனிமேலும் உதவி செய்ய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. சுகமா நன்றி நன்றி ஐயா, உமக்கு நன்றி நன்றி ஐயா, என் பிளவின நேரங்களில் பலன் எனக்கு தந்தீரையா, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்வதற்கு எனக்கு பலப்படுத்துகிறேன். தேங்க்ஸ் காட். நான் சுகமானேன் சுகமானேன், அழுமுகனால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. தடுப்புகளாலே நாங்கள் சுகமாக்கப்பட்டோம். ஏசாயா 53:5 பிரகாரமாக நன்றி நன்றி ஐயா, உமக்கு நன்றி நன்றி ஐயா, மீகா 2ஆம் அதிகாரத்தில் 13 சொல்லப்படுகிற வார்த்தை இது. தடைகளை தகர்த்து போடுகிறவர் முன்னே போகிறார். தேவரே, நீர் சகலத்தையும் செய்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன். யோபு 42:2 பிரகாரமாக நீர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த சபைக்கும் ஊழியத்திற்கும் செய்ய நினைத்தது ஒரு கிரியைகளும் ஆவிகளும் மனுஷிக வல்லமைகளும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் தடைகளை தடைத்து போகிறவர் முன்னே போகிறார். ஏசாயா 45:2 பிரகாரமாக போன நாள வழிகளெல்லாம் செம்மையாக்கும்படியாக செம்மைப்படுத்தும்படியாக கர்த்தர் முன்னே போகிறார். தடைகளை உடைத்தீரையா, நான் கண்ணாட விடவில்லையே. என்னையும் என் குடும்பத்தையும் தன்னாட ஒட்டார்.
இரவும் பகலும் எங்களை நினைத்து இதுவரை நடத்தி சென்றீர். நன்றி சொல்லுகிறேன். சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி இயேசுவை முகமுகமா பார்த்து நன்றி சொல்லுங்க. அவரை மாத்திரம் பார்த்து நன்றி சொல்லுங்க. மறவாமல் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வாதமான பாதையில நடத்தினீரே, ஜீவனுள்ள பாதையில நடத்தினீரே, ஆவிக்குரிய பாதையில நடத்தினீரே, நித்திய வழியின் பாதையில நடத்தினீரே, சத்திய வழியின் பாதையில நடத்தினீரே. உமக்கு நன்றி சொல்றவங்க கரங்களை தட்டி இயேசு அப்பாவுக்கு நன்றி சொல்லுமா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நான் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், என்னை யார் என்று சொல்வானால் அந்த பார்வன் இடத்துல நீ சொல்லு, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன? அந்த ஆபிரகாமோட குடும்பத்தையும் அவனுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய யாக்கோப்போட குடும்பத்தையும், யாக்கோப்போட வம்சத்தில் வரக்கூடிய சன்னதியான யாக்கோப்போடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அவர்களுக்கு சொல். அவர்களுக்கு மாத்திரமில்லை, இன்றைக்கு விசுவாசிக்கிற உங்களுக்கும் கூட தேவன் அதே வார்த்தையை சொல்றார். யாக்கோப்பின் தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இம்மானுவேலா இருக்கிறார். கரங்களை கட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த யாக்கோப்பின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நடத்தி செல்வாராக. சுவாசத்தோடு சொல்லுங்க. ஏதும் இல்லை என்கின்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. என் தேவன் எனக்கென்று துணையவரே, என்னாலும் நடத்துவாரே.
போராடினோம், ஓட்டத்தை முடித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நான் விசுவாசம் வைத்தேன். அந்த விசுவாசத்தின் பாதையில நடத்தின ஓட்டத்தை முடித்த எனக்கு தேவன் நிச்சய ஜீவன் வைத்திருக்கிறார், ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிற பிரசன்னமாகிற உங்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு அப்போஸ்தலனாகிய பவுலை போல அதை பெற்றுக்கொள்வோமா? என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. அப்பா வீட்டில் என்னை சேர்ப்பார், நான் ஆயத்தமாய் இருப்பேன் சொல்லுமா? தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. என் அழைத்த இயேசுவை மாத்திரம், உங்களை என் அழைத்தவரை சொல்லுமா? நம்புவேன் இறுதி வரை, என் ஆயுள் முடியும் வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் குறையில்லையே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் நம் தேவன், நமக்கென்றும் துணையவரே. நம்மை எந்நாளும் நடத்துவாரே. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. என்னை நடத்தி செல்லுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து உன்னை நடத்த வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். நம்மை நடத்துகிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு போதிக்கிற தேவனா இருக்கிறேன், கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறேன், உன் சூழ்நிலைக்கு ஏற்ற ஆலோசனை கொடுத்து உன்னை தேற்றுகிற பலப்படுத்துகிறவனா இருக்கிறேன். ஆகனால் உன்னை ஆசீர்வாதத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் செம்மையின் பாதையிலும் என்னுடைய ராஜ்யத்துக்கு நான் நடத்தி செல்கிற பாதையிலும் உன்னை நடத்த வேண்டிய வழியிலே, உன்னை என் சமூகத்துக்கு நான் நடத்த வேண்டிய வழியிலே உன்னையும் உன் குடும்பத்தையும் நடத்துவேன். கரங்களை தட்டிய இயேசுவுக்கு மாத்திரம் நல்ல நன்றி சொல்லுமா? இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே நாம் எழுந்திருந்து அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆராதனைக்குரியவரே, ஹல்லேலூயா. அபிஷேக நாதரே, எனக்கு அச்சாரமான தேவன் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. உமக்கு பாட்டு பாடி மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா என்று சொல்லி எப்படி சொல்லுவேன்? ஆனந்தத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கம்பீரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் என்னை அழைத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என் ஆராதனை ஏற்றுக்கொள்வீராக, ஏற்றுக்கொண்டு எனக்கு பதில் கொடுப்பீராக, பதில் கொடுத்து என்னை காரியங்களை நிறைவேற்றி முடிப்பீராக என்று சொல்லுகிறவர்கள் ஆவியானவரை மகிமைப்படுத்தி கரங்களை தட்டி பாடி துதிப்போமா? சொல்லுவோங்க.
கரங்களை அசைத்து ஆராதிங்களேன். எங்கள் ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே. சாத்தானை ஜெயித்திடுவே, நான் சாட்சியாய் வாழ்ந்திடுவே. அர்ப்பணிப்போட சொல்லுங்க, என்ன சொல்லுவோமா? சாத்தானை ஜெயித்திடுவே, தேவனுடைய சாட்சியாய் வாழ்ந்திடுவே. நான் அப்போஸ்தலர்களைப் போல அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே, ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே, ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே. தேவரபா சபதனரபா மக்களபா. எல்லா அந்நிய பாஷையில மகிமைப்படுத்துங்க, எல்லா அபிஷேகத்துல மகிமைப்படுத்துங்க, அந்நிய பாஷையில மகிமைப்படுத்துங்க. அபிஷேகம், அபிஷேகம் ஊற்றும், என் மேல ஊற்றும், நிரப்பும், நிரப்புவீராக. மாம்சமான யாவரும், மாம்சமான யாவரும் சொன்னபடி யோவேல் 2:28 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17 பிரகாரம் வாலிபர் பிள்ளைகள் மேல, குழந்தைகள் மேல அபிஷேகத்தை ஊற்றும், முதியோர்கள் மேல ஊற்றும், ஊற்றும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவன் ஊற்றுகிறார், தேவன் நிரப்புகிறார், தேவன் நிரப்புகிறார். உங்கள் மேலே, உங்கள் மேலே, உங்க குடும்பத்தின் மேலே, சபையின் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ மகிமை இறங்குகிறது, தேவ மகிமை இறங்குகிறது. இறங்கட்டும், நிரப்பும், 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 என்னை இன்னும் நிரப்பும். ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் எவ்வளவு சந்தோஷமா விடுதலையோட ஆராதிக்கிறோம். ஆனா அப்போஸ்தலர்கள் காலத்துல பார்த்துட்டீங்கன்னா பவுலும் சீலாவும் விடுதலை இல்லாம ஆராதிச்சாங்க. நல்ல ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. நீங்களும் நானும் தேவ சமூகத்துல எந்தவித உபத்திரம் இல்லாம, எந்தவித நிந்தைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இல்லாம, அவமானங்கள் இல்லாம, நிந்தனை இல்லாமல் நல்ல சரீரத்தோடு, சுகத்தோடு, வெடத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் என்ன செய்யறோம்? நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். ஆனா அப்போஸ்தலர் காலத்துல பவுலும் சீலாவும் அப்படி அல்ல. அவங்க மிகுந்த சிறை தண்டனை அனுபவித்தவர்கள். ஆண்டவருடைய நற்செய்தியை குறித்து சொன்ன உடனே சிறையில போட்டு மட்டுமில்லாமல் அவங்களை துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி, குற்றுயிராய் தொங்கப்படுகிறது போல அவங்க சரீரம் முழுவதும் காயப்படுத்தினார். சங்கிலிகளால, விலங்குகளால கட்டப்பட்டவர்களா இருந்தது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நரக வேதனை, மரண வேதனை, சரீர வேதனை, இப்படிப்பட்ட வேதனையும் கூட தேவனுக்கு செய்ய வேண்டிய அந்த ஆராதனை அவங்க மறுக்கவில்லை. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட எங்களை கொன்று போட்டாலும் கூட, எங்களை கொன்று போட்டாலும் கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் ஆராதனை விட்டு ஒரு நாளும் எந்த மனுஷனும், எந்த கிரிகளும் தடை செய்ய முடியாது. எவ்வளவு ஆழமான ஒரு நிச்சயம் பார்த்தீங்களா? அவங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு, அவங்க 2 பேரை சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பு. எனக்கு விடுதலையே கிடைக்காது. ரோம் அரசாங்கம் என்றால் சாதாரண அரசாங்கம் கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைய நம்ம வாழ்கிற அரசாங்கத்துல லஞ்சம் கொடுத்தா போதும், உடனே விடுதலை கொடுத்துருவாங்க, ஜாமீன் கொடுத்துருவாங்க. எந்த மீன் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா கடல்ல ஆனா ஜாமீன் கிடைச்சிடும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல கவனிச்சு பாருங்க, அது ரோம் நாட்டிலே போர் சேவர்கள் நிமித்தமாக அரசாங்கத்தின் அனுமதியோடு
குற்றுயிராக கொல்லப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் அந்த சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட 2 பேருக்குள்ள ஒரு மனம் ஆவி. பவுலும் சீலாவும் என்ற 2 ஆண் மக்கள், ஆண்டுடைய ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்பட பெற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நரக வேதனை, சரீர வேதனை, ஆத்மா வேதனை, என் வாழ்க்கையே போயிருக்குமே, என் குடும்பம் அழிஞ்சிருக்குமே, நீ எப்படி தலை நிமிர்ந்து வெளியே போக முடியும், எப்படி இயேசுவை பத்தி சொல்ல முடியும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கலாம், கவலை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை குறித்து வேதனைப்படவில்லை, கவலைப்படவில்லை. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிற வேலை எங்களை இன்னும் எங்களை கொன்று போட்டாலும் சரி, கொல்லக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டாலும் சரி, என் தேவனாக கிறிஸ்துவின் அன்புக்கு ஈடான ஆராதனை ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கர்த்தரை ஆராதித்ததுனாலதான் பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது, அந்த சங்கிலிகள் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. தேவ சமூகத்திலே, தூதர்களுடைய சமூகத்திலே அவர்களை வெளியே கொண்டு போய் சமாதானத்தின் தேவன், ஜீவனுள்ள தேவன், விடுவிக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன் என்று சிறைச்சாலைகள் இருக்கக்கூடிய கைதிகள், காவல்காரங்களும் கைதிகளையும் கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக அவர்களை அற்புதமாய் சிறையிலிருந்து விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அநேக விட முடியாத பழக்கம், விட முடியாத ஒரு சூழ்நிலையில் சிறையிருப்பாய் இருப்பீர்கள். என் சிறையிருப்பை மாற்றுவதற்கு தேவனை தவிர ஒருவரும் இல்லையே, என்னால ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இந்த என்னுடைய சிறையிருப்பு பாவத்திலே, சாபத்திலே, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி பல விதத்துல சிறையிருப்பில இருக்கக்கூடிய எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே இடம் நான் ஆராதிக்கிறேன் சாரோன் ஏஜு சபை. என் தேவனுடைய சமூகம், என் தேவனுடைய சமூகத்திலே நான் பாடி துதித்து மகிமைப்படுத்தும் போது உண்மையோடு அன்று உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து பயபக்தியோடு பணிந்து குடிந்து தேவன் ஒருவருக்கே நன்மை செய்த தேவன் ஒருவருக்கே நான் பாடி துதிக்கும் போது அப்போஸ்தலருடைய பவுலோடு சிறையிருப்பை மாற்றின தேவன், ஹல்லேலூயா, என்னுடைய சிறையிருப்பை மாற்ற அவரால் முடியும். ஏனென்றால் அவர் என்னை அழைத்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நல்ல மகிமைப்படுத்துங்க, நல்ல மகிமைப்படுத்துங்க. பவுலை போல பாட்டு பாடுவே, என் சிறையிருப்பை மாற்றிடுவே. என்றைக்கு நீங்கள் உங்க வீட்டாரும் தேவனை தொடர்ந்து ஆராதிக்கிறீங்களோ, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கிறீங்களோ, அப்பொழுதெல்லாம் ஆராதனை தேவன் உன்னோட கூட இருப்பாராக, உன்னோட கூட இருப்பாராக. உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்து உன்னை விடுவிக்க வேண்டிய நாட்களிலே விடுதலை கொடுத்து வழி நடத்துவார். ஏனென்றால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையின் தேவன். அவர் விடுதலை ஆக்க வேண்டும் என்று எவரை விரும்புகிறாரோ அவர்களை நிச்சயமா விடுவிப்பார். இன்றைக்கு உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்தா இன்றைக்கு விடுதலையோடு நீங்க போவீங்க. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுமா. பவுலை போல பாட்டு பாடுவே, சிறையிருப்பை மாற்றிடுவே. அல்லேலூயா, 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 உமக்கே அல்லேலூயா. சாத்தானை ஜெயித்திடுவே, நான் சாட்சியாய் வாழ்ந்திடுவே, இந்த உலகத்தை ஜெயித்திடுவே, தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பே. நன்றி சொல்வே உமக்கே, நன்றி சொல்வே, மறவாமலே நான் நன்றி சொல்வே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மாத்திரம், இயேசுவுக்கு மாத்திரம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. 2 சரணத்தை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஆராதனை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் முழு உள்ளம் இருக்கா? உங்களுக்கு உள்ளம் இருக்குதா? உள்ளம் இருக்குன்னா உங்க இருதயத்துல கை வைக்கலாம். உள்ளம் இல்லைன்னு வச்சீங்கன்னா வைக்க வேண்டாம். இருதயம் இருக்கா? இருக்கும், கண்டிப்பா. இருதயம் இல்லாட்டி நிற்க முடியாது. சொல்லுங்க. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க முழு வேடம், ஆவிக்குரிய பலன், மாம்சத்தின் பலன் என்ன? முழு வேடத்தோடு உமக்கு அன்பு கூறுவே. அப்பா செய்த நன்மைகளை நினைத்து ஆராதனை ஆராதனை நன்றி சொல்வேன் உமக்கு ஆராதனை. எபினேசர் அவர் இதுவரைக்கும் மட்டும் உதவி செய்து நிறுத்திட்டு போற ஒரு தேவன் அல்ல, அவர் இனிமேலும் உனக்கு செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். கரங்களை தட்டி ஆண்டுகள் நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோமா?
பாரம் கூட உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி உள்ளத்தோடு ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னையும் என் குடும்பத்தையும் இந்த சபையும் நடத்தினீரே. என்னை கண்டீரே நன்றி. நல்ல ஜெபத்தோடு தேவ பிரசன்னத்தோடு ஆவியானோட மகிமையோடு ஆராதனை செய்யுங்க. உம்மை முழு உள்ளத்தோடு என் முழு வேளத்தோடு ஆராதனை ஆராதனை ரப 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 கரப கரப தேவ சதன ரப 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 கரப சதன ரேக பப பப பப. கர்த்தர் உன்னை தொடுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் சுகம் உனக்கு சுகம் தர விரும்புகிறார். உனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உன் சரீரத்தில் ஒரு சுகம், உன் ஆத்மாவில் இருந்து ஒரு சுகம், ஒரு விடுதலை கொடுத்த தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசிகள் மாற்றம் முடியும். யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. எனக்கு சரீரத்தில் சுகம் கொடுத்தீரே, விடுதலை கொடுத்தீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா சொல்லுங்க. சுகம் தந்தீரே எனக்கு சுகம் தந்தீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு வேளத்தோடு ஆராதனை 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 நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. போதாது 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 போதாது. நல்ல மகிமைப்படுத்து. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு தட்டுங்க. ஆவியில நிரம்புங்க. பரிசுத்த ஆவியில நிரம்புங்க. மகிமை மகிமை பிரசனம். கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். பிரசனத்தில் நிரப்புகிறார். தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். தெய்வீக சுகம், தேவ பலன், தேவ மகிமையான கரம் உன்னை தொடுகிறது. உன்னை தொடுகிறது. உன்னை உருவாக்க எனக்கென்று எனக்கென்று மகனே மகளே எனக்கென்று நீ வேறு விரிக்கப்பட்டாய். நீ வேறு விரிக்கப்பட்டாய். உன்னை அழைத்த நான் ஒருபோதும் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் கைவிடுவதற்கு மனிதன் அல்ல, மனு பொய் சொல்வதற்கு மனு புத்திரனும் அல்ல. நான் சொல்லியும் வாக்குத்தத்தம் உனக்கு சொல்லியும் நிறைவேற்றாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு விசுவாசிக்கிறவங்க, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவங்க, தேவன் சொன்ன வார்த்தையை ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் அற்புதம் செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இதுவரை நம்ம ஆராதனை நடத்தினது போல மீதமுள்ள பகுதி கர்த்தர் நம்ம நடத்தி வருவாராக.
நம்மத்திலே நின்றவனமாய் ஒவ்வொரு ஜனங்களும் இருக்கவும், வேதத்தை கையில பிடித்திருக்கவும், சாமியின் முன்பாக வந்த 35வது சங்கீதத்தை 14 வரைக்கும், எத்தனை இருக்கு? 14 வரைக்கும் வாசிக்கலாம் பார்த்து. முப்பத்தி 5ஆம் சங்கீதம் வசனமாடி வசனம் வசனம் கடைசி சேர்ந்து வசனம் 1 to 14 வரை. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். என்னை துன்பப்படுத்தியவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மடித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும். அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். என் ஆத்மா கர்த்தரில் களிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். நான் அவனை என் சிநேகனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலைக்கவிழ்ந்து நடந்தேன். ஆமாம். மகிமைப்படும்படியாக நாம் இப்பொழுது உட்கார வேண்டாம், கொஞ்சம் நின்ற வண்ணமாக நாம் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். சரிங்களா? பெண்கள் பகுதியில் 2 கரங்களை பிடித்து கொள்ளுங்க. ஆண்கள் பகுதியில் தயவுசெய்து கரங்களை பிடித்து கொள்ளுங்க. வருகிற 23ஆம் தேதி எலெக்ஷன் இருக்கு. சரிங்களா? எனவே இந்த எலெக்ஷனுக்காக நான் ஜெபித்த பின்பு சிமியோன் நமக்கு சில அறிவிப்புகளை அவர் சொல்லுவார். அதன் பின்பாக நம்ம அதன்படி நம்ம கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்போமாக. அப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. ஓட்டு போடும்போது உணர்வோடு போடணும், உணர்ச்சியோடு போடக்கூடாது. என்ன போடணும்? உணர்வோடு போடணும். யாருக்கு போடணும், யாருக்கு போடணும்னு ஜெபம் பண்ணி முடிஞ்ச உபவாசம் பண்ணிட்டு போங்க. நல்லது. அன்னைக்கு ஒரு வேளை சாப்பிடலன்னா ஒன்றும் நம்ம ஜீவன் போயிடாது. சரிங்களா? உபவாசம் போட்டு நல்லா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு போங்க. அது எனக்கு சேர்த்து தான். ஓட்டு போடுறதுனால காலை ஹைன்னு போடக்கூடாது, சாப்பிடாதீங்க. முதல்ல ஓட்டு போட்டுட்டு வந்து சாப்பிடுங்க. முதல்ல நல்ல ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஓட்டு போட்டு போனோன்னே அங்கே ஜெபத்திலே கர்த்தர் சொல்லிடுவார். இல்லை அந்த இடத்துல போனோன்னே அண்ணன் ஆண்டு உங்களுக்கு உணர்த்துவார். யாருக்கு போடணுன்றது உங்களுக்கு ஆண்டு உணர்த்துவார். அதுக்காக பாஸ்டர் சொன்னார் அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இது பாஸ்டரோட உரிமை கிடையாது, உங்களுடைய உரிமை. சரியா? ஜனநாயக கடமை நிறைவேற்றுறது அவங்கவுங்களுக்கு கொண்ட உரிமை. அதனால் பணத்தை வாங்கிடாதீங்க. தயவுசெய்து யாருக்கிட்டையும் பொருளாதாரத்தை வாங்கிடாதீங்க. அதை நம்ம வீட்டுக்கு சாபத்தை கொண்டு வரும். நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை, தேசத்துக்கு சாபத்தை கொண்டு வரும். நம்ம தமிழ்நாட்டுக்கு சாபத்தை கொண்டு வரும். சபிக்கப்பட்ட ஜனங்களை நம்ம இருக்கக்கூடாது. நம்மளால் நம்ம தமிழ்நாடு தேசம் ஆசீர்வதிக்க தேசமாக மாறும். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்கள். சரியா? பணம் எப்போ வேணால் சம்பாரிச்சிடலாம், ஆனால் சமாதானம் தேசத்தில் சம்பாதிக்க முடியாது, ஆசீர்வாதம் சம்பாதிக்க முடியாது, நிம்மதி சம்பாதிக்க முடியாது. சரிங்களா? ராஜாக்களுக்காக, மந்திரிகளுக்காக, அரசாங்கத்தில் உள்ள யாவருக்காகவும் ஜெபிக்கிற குடும்பம் நீங்களும் நானும். 1 தீமோத்தேயு 2:2 சொல்லப்படுகிறது. தேசம் அமைதியுள்ள தேசத்தை காணப்படுதுன்னா உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய ஒருமன ஐக்கியமும் ஆண்டவருடைய சமூகத்தில் தேசத்துக்கு தேவை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நாட்டு நடப்பில் எவ்வளோ பார்க்குறோம், ஆனாலும் நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள்.
கரங்களை பிடிப்பீங்க. நல்ல ஆட்சி யார் வந்தாலும் சரி, நமக்கு அது முக்கியம் இல்லை. உங்களில் ஒருத்தர் யாராக வந்தாலும் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, தேசத்துக்கு பிரச்சனை கிடையாது. உங்களில் யாரை வந்தாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். ஆனால் தேசம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? சட்டசபையில் பார்த்துட்டேன், ஒரு இடத்துல வேதத்தை பிடித்து ஜெபம் பண்ணின பின்பு தான் தீர்மானங்கள் எடுப்பாங்களாமா. எப்படிப்பட்ட சட்டசபை பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம தேசம் மாறும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நல்ல பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்கள் பகுதியில், பெண்கள் பகுதியில் கண்களை மூடுங்க. என்னோடு கூட தேவனை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணும். பரிசுத்தமுள்ள தேவனாக கிறிஸ்துவே, வருகிற 23ஆம் தேதியில் ஆண்டவரை சட்டமன்ற இந்த தொகுதிகளுக்காக ஜெபிக்கிறோமப்பா. 234 தொகுதிகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. வெஸ்ட் பெங்கால், கல்கட்டா என்ற பகுதிகளில் வெஸ்ட் பெங்கால் அந்த தொகுதிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். 5 மாநிலங்களில் ஒரு நல்ல ஆண்டு ஓட்டு எலெக்ஷன் நிமித்தமாய் ஆண்டு நடைபெற்று முடிந்த 3 மாநிலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு வருகிற 23ஆம் தேதியில் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எல்லா ஏழை ஜனங்களுக்காக, எளியோர்களுக்காக, ஆண்டு நடுத்தர மக்களுக்காக, வசதி படைத்த எத்தனை ஜனங்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்காக ஒரே இறுதியும் உள்ளவர்களாய், சொந்த குடும்பத்தை நேசிக்கிறதை போல நம்பி கொடுக்கிற ஜனங்களை நேசிக்கிறவர்களாய், சொந்த சரீரத்தை போல அன்பு செலுத்துகிறவர்களாய் ஆண்டு ஒவ்வொரு தலைவர்களை ஆண்டவரே நீர் நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறேன், நியமிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். நீர் யாரை நியமிக்கிறீரோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் ராஜாக்களை ஏற்படுத்துகிற அதிகாரம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அரசாங்க அதிகாரிகளை ஏற்படுத்துவது உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. எங்கள் தேசம் அமைதியுள்ள தேசமாய், யோசுவா தலைமையில் 40 ஆண்டு காலமாய், மோசேக்கு அடுத்தபடி 40 ஆண்டு காலமாய் யோசுவோட தலைமையில் அமைதியுள்ள தேசமாய் காணப்பட்டது போல இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிற இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு சபைகளிலும் அந்த ஜெப கூறுகையில் ஏறெடுக்கிற இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மத்தியிலே, விசுவாசிகளோட மத்தியிலே தேவ ஆவியானவர் முழு ஆளுகை செய்யும்படியாக வருகிற 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள், ஆண்டு வெஸ்ட் பெங்காலில் நடக்கக்கூடிய தொகுதிகளிலே உங்களுடைய வல்லமையுள்ள தூதர்களை நிறுத்துவீராக. அரசாங்கத்தில் எலெக்ஷன் கமிஷனரை நிறுத்துவீராக, அதிகாரிகளை நிறுத்துவீராக. எந்த கண்காணிப்பு கேமராக்களை பழுதடையாதபடி நன்றாக இயங்கபடிய உதவி செய்வீராக. அங்காங்க கொடுக்கப்பட்ட காவல்துறை, டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய துணை இராணுவம், சிஆர்பி ஆண்ட காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்ட சரியான முறையில் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவது போல பொறுப்புகளை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அநியாயமாக கள்ள ஓட்டுகள் இருக்கக்கூடாது. எந்திரங்கள் மந்திரங்கள் அந்த தந்திரங்கள் பழிக்கக்கூடாது. எந்திரங்கள் சரியான முறையில் இயங்க வேண்டும். தந்திரங்களும் மந்திரங்களும் அங்கே நிர்மூலமாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. மாந்திரிக பிள்ளி சூனிகள் அபத்தமாக்கி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் எங்கள் தேசம், எங்கள் தமிழ்நாடு மிகுந்த ஒரு சந்தோஷப்படையும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே தன்னுடைய ஜனநாயக கடமையை முழுமையாக நிறைவேற்ற ஆண்ட வசதிகளை ஏற்படுத்தி தருவீராக. அரசாங்கத்தில் ஆண்டே பாதுகாப்பு உண்டாக்குகிறாக. அரசு அராஜகங்கள் ஏற்படுத்தக்கூடாது, வன்முறைகள் அங்கே நடக்கக்கூடாது. ஓட்டு பதிவு செய்ய எடுக்கிற இடத்துல அல்லேலூயா ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டர் அதிகாரிகள் மூலியமாக ஆண்டர் எந்தவித லஞ்ச பெட்டிகள் போகக்கூடாது. அல்லேலூயா அதெல்லாம் சீ என்று வெறுக்கணும். ஆண்டர் கர்த்தருக்கு பயப்படுகிறது போல உமக்கு பயந்து ஆண்டவரை அவர்கள் சரியான முறையில் தன்னுடைய பணிகளை நிறைவேற்றுவது அவர்களுடைய கடமையாய் அந்த நேரத்தில் உணர்த்துகிறார். ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரை ரவுடித்தனங்கள் இருக்கக்கூடாது, மக்களுக்கு விரோதமாய் வஞ்சனைகள் இருக்கக்கூடாது, சீட்டிங் இருக்கக்கூடாது, ஏமாற்றங்கள் இருக்கக்கூடாது. அவையெல்லாம் எப்பொழுதே பலவானோட கிரிகைகள் எல்லாம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் சபையோராக நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். தேவ தூதர்களை நிறுத்துகிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நம்முடைய தூதர்களுக்கு கண்காணிப்போடு பாதுகாப்போடு சமூகத்தோடு நடத்தி செல்கிறாங்க. அந்த 23ஆம் தேதி அன்றைய காலையிலிருந்து மாலை வரைக்கும் அநேக காரியங்களை ஓட்டு போடுகிறவருக்கு உரிமைகளை, ஜனநாயக உரிமைகளை சரியான முறையில் அந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட தமிழ்நாடாய் மாறுவதற்கும், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உள்ள தமிழ்நாடாய் மாறுவதற்கும் ஒரு நல்ல தலைவர்களை ஏற்படுத்துவதற்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? வெஸ்ட் பெங்காலையும் அவ்விதமாக நடத்துவேன், வெஸ்ட் பெங்காலையும் அவ்விதமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற அதிகாரம் உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. நீரே அப்படி செய்கிறாங்க. இயேசு உங்களை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமாம் ஆமாம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டமைக்காக கரங்களை தட்டி மீண்டும் ஒரு நன்றி செலுத்துவோம். உட்காரும். இப்படி நம்ம சிமியன் முன்பாக சில அறிவிப்புகளை வாசிக்க கேட்போமாக.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வருகிற வெள்ளிக்கிழமை காலை நம்ம சபையில் 10 மணிக்கு உபவாசம் நடைபெறும். கட்டாயம் கலந்து கொடுப்பேன் கேட்டுக்கொள்கிறோம். பிபிஏ கிளாஸ் நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் சார்லஸ் அவர்கள் சாட்சி சொல்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 21 எலெக்ஷன் இருப்பதனால் அதற்காக கட்டாயம் ஜெபம் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிமியோனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சொல்லப்பட்ட அறிவிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கட்டாயமாக வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது கலந்து கொள்ளுங்கள். நம் தேசத்துக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். 2வது பரீட்சை எழுதின மாணவர் மாணவிகளுக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமில்லாமல் பிபிஎஃப்ஸ் கிளாஸ் பின்வரும் நாட்களில் அறிவிக்கப்படும். எனவே அதுக்கு பாஸ்டர் சார்லஸ் அவங்க கருத்தில் இருக்கிறது, அவங்க உங்களுக்கு அறிவிப்பாங்க. இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற யாவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் சார்லஸ் ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சியை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அது பின்பாக சண்டே கிளாஸு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கடந்த 15ஆம் தேதி அன்றைக்கு மோனிகாவுக்கு பிரசவ டேட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போது சேலம் அவங்க ஏரியாவில் இருக்கிற நார்மல் அந்த ஜிஹெச்சில் போகும்பொழுது அவங்க சொல்லிட்டாங்க, தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கிறது, அதனால் நீங்கள் இம்மிடியட்டாக நீங்கள் ஆம்புலன்ஸ் பிடிச்சி பெரிய ஜிஹெச்சுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க. ஏன்னா குழந்தையோட மூச்சு திணறல் நின்றும், அதனால் இங்கே நம்மளால் பார்க்க முடியாது, நீங்கள் பெரிய ஜிஹெச்சுக்கு போயிருங்க, இம்மிடியட்டாக நீங்கள் கிளம்புங்க சொல்லி ஆம்புலன்ஸில் நீங்கள் போயிருங்க சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. நானும் எங்கள் அம்மா அப்பாலாம் சென்னையில் இருக்கிறோம். உடனே எனக்கு கால் வருது, இந்த மாதிரிங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரிம்மா, கர்த்தர் பார்த்து கொள்வார், ஏன்னா கர்த்தர் கொடுத்தது, அவர் கையில் தான் எல்லா தீர்வு இருக்குது. அப்போ எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் மாமா, எங்கள் அக்கா எல்லாரும் அந்த வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணோம். இயேசுவே அந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் அணுகக்கூடாது, அந்த தண்ணியோட இன்க்ரீஸ் ஜாஸ்தி ஆகணும்னு. அதுக்கப்புறமா மோனிகா தன்னுடைய ட்ரெஸ் பேக்கிங்கில் எல்லாமே எடுத்துட்டு பெரிய ஜிஹெச்சுக்கு போயிட்டாங்க, ஃபேமிலியாக போயிட்டாங்க. போகிறதுக்கு முன்பாக மோனிகா மறுபடியும் எனக்கு கால் பண்ணிச்சு. சரி, ஏதோ நல்ல ரிசல்ட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா சொல்லுமான்னு சொல்கிறப்போ, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். பயப்படாதம்மா அப்படின்னு. இப்போ உடனே நான் என்ன செஞ்சேன், என் மனசில் கர்த்தர் உணர்த்தேன், நீ ஜெபம் பண்ணது, நீங்கள் நம்பினானே சரி நம்பாமல் இருந்தானே சரி, இது உண்மையாக நான் சொல்கிறேன். உடனே எங்கள் அக்காவோட மேல் வீட்டுக்கு போய் அறை வீட்டில் மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு, ஜெபம் பண்ணுமா, நீ எந்த இடத்துல நிற்கிற அங்கே இரு, நான் ஜெபம் பண்ணுறேன் சொல்லி, ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ, நீ சகலத்தையும் செய்ய நீ சர்வ வல்லமை உள்ளவர், இப்பொழுது அந்த தண்ணியோட லெவல் இன்க்ரீஸ் படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சேன். உடனே ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. போய் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட தண்ணியோட பாயிண்ட்டு 10% மாறிடுச்சு. ஆமே. உடனே பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணோன்னே, பாத்தியாம்மா, கர்த்தர் உண்மை உள்ள தேவன், அவர் கைவிட மாட்டார். உடனே எனக்கு மறுபடியும் ஒரு தெம்பு வந்துடுச்சு, சந்தோஷம் வந்துடுச்சு. அப்பா எப்படியோ தப்பிச்சுதான் ஆகும். ஆனால் தப்பிக்கலை. மறுபடியும் கால் வந்துச்சு எனக்கு. கால் வந்தோடனே, என்னை இனிமேல் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா குழந்தையோட டேட்டு தாண்டி போயிட்டுருக்குது, ஆனால் சீக்கிரமாக டெலிவரி ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அங்கேயே என்ன செஞ்சாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணி அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. மோனிகாவுக்கு சுத்தமாக பிரசவ வலி ஏற்படவே இல்லை, ஆனால் உட்கார வச்சுட்டாங்க, வெளியில் விடவே மாட்டாங்க. சரிம்மா உட்கார, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜான்சன் பாஸ்டருடைய பொண்ணுடைய மேரேஜுக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணிவிட்டு, அன்றைக்கி நைட்டே நான் என்ன செஞ்சேன், சேலத்தில் நான் இறங்கிட்டேன். இறங்கின பிரகாரமாக 3 நாட்கள் மோனிகா படாத பாடுபட்டாங்க. ஏன்னா குழந்தை தலை ஒன்றும் திரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தலை கீழே இறங்கினா தான் சுகப்பிரசவம் உண்டாகும், இல்லைன்னா ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. அதனால் எவ்வளோ டாக்டர்ஸுங்க என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, டியூப் வைக்கிறாங்க,
டியூப் வச்சோன்னா உடனே அது கீழே விழுந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் பார்த்தோன்னா வந்து செல்லு வைக்கிறாங்க. அப்பயும் மோனிகாவுக்கு சுத்தமாக பெயின் வரல. சரி சொல்லிட்டு மறுபடியும் அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. மறுபடியும் வலி வர்றதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. இப்போ டாக்டர் சொன்னாங்க எப்படினாலுமே மேக்ஸிமம் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணதுலேருந்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளார பிறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நைட்டு 11 மணிக்கு நீங்களாம் ஜெபிச்சிருப்பீங்க இரவு நேரத்தில். உடனே அப்பாவுக்கு கால் பண்ணி, டாடி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணிட்டேன், அவங்களுக்கு இரவு ஜெபம். கால் பண்ணோன்னே நீங்கள் 2 பேர் சேர்ந்து 2 ஊழியக்காரங்க சபையோடு சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ரெடின்னு சொல்லி நீங்கள்லாம் ஜெபிச்சது நான் கேட்டேன். நானும் ஜெபிச்சேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களோட வலி பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரவே இல்லை. சுத்தமாக வரவே இல்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க, சரி மறுபடியும் குழந்தையோட தலை கீழே இறங்குறதுக்கு இடம் இல்லை, அதனால் மறுபடியும் ஒரு ரொம்ப பெயினான ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது கடைசி சான்ஸ், இல்லாட்டினா ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால் மறுபடியும் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. காலையில் நீங்கள் வாங்க, ஏன்னா ஆண்கள் யாரும் உள்ளர விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் காலையில் நீங்கள் வாங்க 5:30 மணிக்கு எதிர்பார்க்கலாம்னு. நான் சந்தோஷமாக என்ன செய்கிறேன், வீட்டுக்கு போயிட்டு சரி கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு நான் 5:30 மணிக்கு நானும் மோனிகாவோட அண்ணனுமே பைக்கில் நாங்கள் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபெயிலியர். உடனே குழந்தை ஒன்றும் திரும்பலை. வலி வந்தால் தானே பிரசவமாகும். வலி இல்லாமல் எப்படி பிரசவம் பண்ண முடியும்? தலை கீழே இறங்கினா தானே பிரசவம் போகும். தலையை கீழே இறங்கலையே. அப்போ நீங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்புறம் எவ்வளோ டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, மறுபடியும் எல்லாமே ஃபெயிலியர். அப்போ நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்புறமா நான் மோனிகாவோட அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நான் கிளம்பி போகிறேம்மா, நான் வீட்டுக்கு போகிறேன், போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் ஒரு மூத்த அண்ணனுமே நாங்கள் பைக்கில் போயிட்டோம். வீட்டுக்கு போனோன்னே எனக்கு ரொம்ப அழுகை தாங்க முடியல. ஏன்னா என்னதானே அந்த பாசம் இருக்கும்ல, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சரி மறுபடியும் மோனிகாவுக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மோனிகா கால் பண்ணால் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணேன். அவங்க அம்மா எடுத்தோன்னே சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க. ஏங்கம்மா அழுகிறீங்க அப்படி கேட்டேன். புள்ள ரொம்ப துடிக்கிறாப்பா, ரொம்ப வேதனைப்படுறான், ஏன்னா ரொம்ப பெயினான ஊசின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ரொம்ப துடிக்கிறா, அது பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல, ஆனால் வெளியில் வந்துட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக போச்சு. உடனே சரிம்மா கவலைப்படாதுமா, உபத்திரம் பார்த்தா தான் கர்த்தருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியுமா, அதனால் உபத்திர வழியாக தான் நம்மளை நடத்துவார், ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க வார்த்தையின் பிரகாரம் நிச்சயமாக நல்லா குழந்தை மோனிகா பெற்றெடுப்பாம்மா, நம்புங்கம்மா அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நான் எல்லாம் குடிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் சரி சின்ன ஒரு ஜபம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே கர்த்தர் அந்த ரூம்குள்ளே போய் உட்காரு நீ ஜபம் பண்ணி சொன்னார். என் மனசில் ஏவுனார். உடனே அந்த ரூமில் போய் உட்காந்து கண்ணீரோடு ஜெபித்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணேன், அவரும் ஜெபிச்சார். எங்கள் மாமா கால் பண்ண, அவங்களும் ஜெபிச்சாங்க. நீங்கள் எல்லாருமே ஜெபிச்சிங்க. நானும் ஆண்டவர் சொன்னேன், நீ போய் ஜெபம் பண்ணு, நீ போகிறதுக்கு முன்பாக அந்த ரூமில் போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி மோனிகா பர்சனல் ரூம் அந்த ரூமில் போய் நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன். அப்போ நான் ஜெபம் பண்ணுறப்போ கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நீர் உண்மையுள்ள தேவனாக இருந்தா என் மனைவிக்கு ஒரு சுகப்பிரசவம் உண்டாகுது, நான் வெட்கப்படக்கூடாது, என்னை தலை நிமிர செய்யுங்க. ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரன், அநேக ஜனங்களுக்கு நான் சாட்சி சொல்லணும். என்னுடைய விருப்பம் என்னன்னா ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நான் சாட்சி சொல்லணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் என்னுடைய ஆசையை தெரிவிக்கிற ஆண்டவரே சொல்லிட்டு நான் கண்ணீரோடு ஜெபிச்சேன், வேதனையோடு ஜெபிச்சேன். அப்போ கர்த்தர் என்னிடத்துல ஒரு வார்த்தையை சொன்னார், நீ அமர்ந்திருந்து நான் செய்கிற காரியத்தை நீ பார்ப்பாய். அந்த வார்த்தை எனக்கு வந்துச்சு. மறுபடியும் கர்த்தர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்க உண்மையா சொல்றீங்களா இல்லையா ஆண்டவரே, நான் செய்கிற அதிசயத்தை நீ பார்க்க போற, உன்னுடைய ஊழியத்தை அவன் செய்வான், உனக்கு பிறக்க போற பிள்ளை செய்வான்னு சொன்னாங்க. நான் செபிச்சுட்டு உடனே வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய செல்ஃபோன், ஏன்னா சைலண்ட்டில் போட்டேன், யாரும் கால் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் ஆகுன்னு சைலண்ட்டில் போட்டேன். ஆனால் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொல்லிட்டு கால் எடுத்து பார்க்குறேன், அவங்க அம்மா மோனிகாவோட அம்மா கால் பண்ணாங்க. சரி ஏதோ பிரச்சனை தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சொல்லுங்கம்மா என்னங்கம்மா சொன்னால், தம்பி உன் பையன் பிறந்துட்டான்னு சொன்னாங்க.
8:54 பிறந்துட்டான். அதே போல எடையும் பார்த்தீங்கன்னா 2:700. நல்லா இருக்கிறான் தம்பி, சூப்பராக இருக்கிறான். உடனே எனக்கு அவ்வளோ கண்ணீர் மல்கான ஒரு சந்தோஷம். உடனே நான் சும்மா யதார்த்தமாக திரும்பி பார்த்தேன். அவங்க வீட்டில் ஒரு வசனம் இருந்துச்சு, நான் உன்னோட கூட இருப்பேன், நான் கைவிட மாட்டேன். அந்த வார்த்தை வந்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அப்போ உடனே வண்டி எடுத்துட்டு நான் போனோன்னு குழந்தைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். உடனே குழந்தைய பார்க்குறப்போ அவ்வளோ மகிமையா இருந்தான். ஏன்னா முன்னாடியே நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே அந்த குழந்தை என்னுடைய சாயலா இருக்கிற காட்டிலும் உம்முடைய சாயலா இருக்கணும். அவனை பார்க்குறப்போ ஒரு தேவ பிரசனம் அவன் முகத்துல காணப்படும். உடனே அந்த குழந்தை கிட்டத்தட்ட 4 பேர் பிரசவ வார்டுல இருந்து வெளியில வராங்க, 4 குழந்தைங்க. ஆனா அவனை பார்க்கிறப்போ உண்மையாகவே நான் சொல்றேன், அவன் முகத்துல ஒரு தேவ பிரசனம் இருந்துச்சு. அதை நான் உணர்ந்தேன். அதே போல அங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் சொன்னாங்க, இது யாருடைய பையன்னு கேட்டாங்க. உடனே மோனிகோட அம்மா, என் பையன் தான், என் குழந்தை வாரிஸ் தான் சொன்னாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, ரொம்ப அழகா இருக்கிறான், ரொம்ப சூப்பரா இருக்கிறான், அவன் முகத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிப்பு இருக்குது. நான் செபித்த பிரகாரமாய் தேவன் எனக்கு நல்ல ஒரு சுகப்பிரசவத்தை கற்றுக் கொடுத்தார். அதே போல பார்த்தோன்னா நல்ல ஒரு குழந்தையும் தேவன் எனக்கு கொடுத்தார். ஏன் தெரியுங்களா இதை நான் சொல்றேன்? எல்லாரும் ஜெபிச்சிருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே ஜெபிச்சிருக்கிறீங்க. அதே போல ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த ஜெபம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யறது. ராமேன் சொல்லுவோமா? இன்னைக்கு தாயும் சேயும் ஜீவனோட இருக்கிறாங்க, நல்லா சுகபத்திரமாக இருக்கிறாங்க. சீக்கிரத்திலே அவங்க வீட்டுக்கு திசாதையே வருவாங்க. அதுக்காக நீங்க நல்லா செபிச்சுக்கோங்க. அதே போல மோனிகா உங்ககிட்ட சொன்னாங்க, எல்லாருக்காகவும் தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க, எல்லாருக்காகவும் நன்றி செலுத்த சொன்னாங்க. செபித்த எல்லாருக்காகவும் நான் இயேசுவின் நாமத்தினால நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி, கண்ணீர் மல்கிற சாட்சி. அன்று ஒரு பெரிய அற்புதம் செய்தார். சபையோர் ஜெயிச்சிங்க. நைட்டு 12 மணி கூட நம்ம ஜெபம் பண்ணோம், 12 மணிக்கு முன்னாடி. ஓகே. என்னன்னா தம்பிக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு அடியனுக்கு அவங்களுடைய பர்த்டே அப்போவே வெளிப்பாடு ஆண்டு எனக்கு கொடுத்துட்டாரு. பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட திருமணமாகி 1 வருஷ காலமாகி குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலை ஆகிட்டு இருந்தது. அப்போ அவங்க ஜெபிக்க, நான் பர்த்டே அன்னைக்கு டேடி எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னப்போ கை வச்சு ஜெபிக்கும் போது, இந்த வருஷத்தில் ஆண்டு உனக்கு குழந்தை கொடுப்பாருமா, பாக்கியம் கொடுப்பான்னு சொன்னோன்னா, அதே மாதிரி அவங்க எந்த சொன்னாங்க, ஒரு 15 நாள் 20 நாள் தள்ளி போயிருக்குதுன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்னா, தம்பிக்கிட்ட உனக்கு ஒரு நல்ல ஆண் மகன் கொடுப்பாரு, வருஷம் உன்னுடைய அடுத்த ஊழியத்துக்கு ஒரு ஆண் இப்பவே ரெடி பண்ணிட்டாருன்னு சொல்லி. தம்பி அது ஞாபகம் இருக்கா? அடுத்து எனக்கு அடுத்தபடி உனக்கு அடுத்த வாரிசு ஒரு பையனை கொடுப்பாரு, உன் மனைவிக்கு ஒரு சுகப்பிரசவம் உண்டாகும், அதனால் நீ தைரியமாக இருந்தது. ஆனால் ஊழியக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்ட சத்துரு வைப்பான். அதில் சோர்ந்து போயிடுவீங்களா இல்லை பின்வாங்கி போயிடுவீங்களா என்பது ஆண்டுடைய சமூகத்தில் அந்த சோதனைக்கார சோதிச்சுட்டு இருப்பான். சில வேளை கர்த்தர் சிற்றையும் வைப்பார், உருவாக்குவதற்காக வைப்பார். அதில் ஜெயிக்கணும், உங்களுக்கும் தான். அதனால் ஊழியக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு 1 மடங்குன்னா எங்களுக்கு 10 மடங்கு இருக்கும். உண்மை அதுதான். அதனால் ஆண்டவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அதான் தம்பிக்கிட்டேன்னு சொன்னேன், ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு உண்மையாக கர்த்தருக்கு யாராக இருந்தாலும் சரி, ஆராதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நிச்சயமாக அந்த குடும்பத்தை வெட்கப்படுத்த புறஜாதிகள் மக்களை நிற்க வைக்க மாட்டான்னு சொன்னேன். தம்பி மறந்து தரணும்னு தெரியல, கடைசி நேரத்தில் அதை சொன்னோன்னா அதுதான் பிரச்சனை. ஆனால் எனக்கே சில சமயம் அபிவிசுவாசத்துக்குள்ள பிசாசு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப போராட்டத்தின் மத்தியில். அதனால் கர்த்தர் எல்லாரோட உங்களுடைய ஜெபம், மகனோட கண்ணீரின் ஜெபம், எல்லாரோட ஜெபம் கேட்டு
இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி, ஊழியக்காரராக எங்களை வெட்கப்படாதபடி ஒரு நல்ல மகனை பெற்றெடுக்க கிருபை பார்த்தார். இன்னும் நாங்கள் போய் பார்க்க முடியல, 2 பேரையும் பார்க்க முடியல. சந்திராமா ஏன் கூட்டிகிட்டு போகலன்னு கேட்டிங்களே, பாஸ்டர் உங்களுக்கு சொல்லுவார், சரிங்களா? ஏன்னா அங்கே உள்ள யாருமே அனுமதி கிடையாது. ஆனால் நாங்கள் அந்த அம்மாவை தான் பார்த்துட்டு வந்தோம், சரியா? அதனால் ஒன்றும் அவங்க நார்மல் வார்டுக்கு வரல, வந்த பிறகு போகிறவங்க போய் பார்க்கலாம், சரிங்களா? கருத்து ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சியை நேரமோ அனுப்பி சிறு குழந்தைகளை நடத்துவதற்கு பெற்றோர்கள் அழைத்து செல்ல. இன்றைக்கு தான் புதிதாக ஏதாவது சபைக்கு இங்கே வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு தான் இந்த திருச்சபையில் சாட்சி சொல்கிறீங்களா? டைம் ஆயிடுச்சு, சுருக்கமாக இருந்தால் சொல்லுங்கள். அதனால தான் பேசாமல் உட்காந்துட்டேன். என்ன சொல்லுங்க? கர்த்தருக்கு சோத்திரம் ஆண்டவரே. பாலாங்கரமாக அவங்க பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு இங்கே ஊருக்கு வந்துட்டாப்புல. இப்போ நான் என்னப்பா பண்ணுறதுக்கு, அம்மா என்னை கைவிக்கூடாதம்மா அப்படின்னாப்புல. என்ன நம்பாதப்பா, நீ ஆண்டவரை நம்பு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டி வந்துச்சுட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உடனடியாக ஃபோன் அடிச்சு, எப்பா நீ வீட்டுக்கு வாப்பா அப்படின்னா. சரி நான் வாரமான்னு சொல்லிட்டு நைட்டு 6-7 மணிக்கு வந்தாங்க. எல்லா விவரத்தையும் சொன்னதுக்கு முற்பாடு, நீ என்னன்னு சொல்லி சொன்னால் குழந்தைய வச்சுட்டு என்னப்பா செய்வேன், நீ வேலைக்கு போக முடியாது அப்படின்னாப்புல. சரிப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் வந்து அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பா வந்து சில ஆலாதனை சொல்லி சொன்னார். சொன்னதும் சரின்னு சொல்லி கேட்டதும் மறானாலே கொண்டு பெரிய ஜிஹெச்சுக்கு வந்து அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனது, அந்த ரிப்போர்ட் இல்லை அப்படின்னது. உடனே அன்னைக்கே ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சுட்டார். ஊரில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டாப்புல. விட்டுட்டு வந்ததுக்கு முற்பாடு உடனே இங்கே கிறிஸ்டனில் வந்து வேலை கேட்டாப்புல. வேலை கேட்டது, நீ திங்கட்கிழமைக்கு வந்து அட்டன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஆண்டவர் சீக்கிரமாக கிட்டத்திலேயே ஒரு அற்புதம் செஞ்சதுக்கு கோடான கோடி நன்றி. இப்போ அவங்க ஒய்ஃபை வந்து நான் உன்னோட வாரேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி டெய்லி ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருக்கிறாப்புல. சரி நீ வரலாமா, குழந்தைய கொஞ்சம் சரி பண்ணு, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. அந்த சாட்சியோடு இல்லாத மோனிக்காக வந்து காலை சவத்துலேயும் நைட்டு சவத்துலேயும் மகளுக்கு வந்து சுயபத்தமாக ஆகணும், ஆண் குழந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் காலையில் வந்து கண்ணீரோட ஆளுது அந்த மகளுக்காக வந்து நான் செவிச்சதை ஆண்டவர் சுயபத்தமாக கொடுத்த அந்த மகளை தாய் வேற குழந்தை வேற ஆனதுக்காக கோடான கோடி நன்றி. நேற்று நைட்டு சேவத்தில் வந்து வெள்ளிக்கிழமைக்கு அப்பாக்கிட்ட காலையில் 6 மணிக்கு ஃபோன் அடித்தேன். என்னப்பா ஆச்சுன்னா, இல்லைம்மா ஹாஸ்பிட்டல் உள்ளார அழைச்சிட்டு போயிட்டாங்க, வந்ததும் உனக்கு நான் சொல்கிறேம்மான்னு சொல்லி சொன்னார். ஜெயிச்சுக்கிட்டப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, மனசு ரொம்ப தைரியமாக இருங்கப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அதேமாரி காலையில் 8:30 மணிக்கு ஆண்டவர் சுழவசமாக கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நாங்கள் ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனை குடும்பம் பிரிஞ்சு டிவோர்ஸ் ஆகிற கண்டிஷன். அப்போது சில ஆலோசனை அந்த தம்பிக்கு கொடுத்தோம். உங்கள் மனைவி மீண்டும் உங்களிடத்துல திரும்பி வர உதவி செய்வார், உங்கள் பையனுக்கு சுகமாயிடும். ஏன்னா வயிற்றில் டியூப் வச்சுருக்குறாங்க. எனக்கு பார்த்தோன்னே மயக்கம் வந்துருச்சு, சின்ன பையன் வேறு. இப்போ அதனால் அதனால் என்ன காரியத்துக்காகலாம் ஜபிச்சோமோ அந்த காரியமெல்லாம் கர்த்தர் சக்ஸஸாக நிறைவேற்றி முடித்தார். உடனே செஞ்சார் இல்லையம்மா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரிந்து போன குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைத்து உதவி செய்கிறார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஜபித்து கொள்ளுங்க, வேறு சாட்சி இல்லை இல்லையா? சரி, சிறு குழந்தைகளை நடத்துங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஜூன் மாதத்துலேருந்து சிஏ இருக்கிறது, சரியா? மறந்துடாதீங்க. வெயில் ஜாஸ்தி இருக்கிறதுனால சீக்கிரம் முடிக்க தாய்ச்சப்படுகிறோம். நம்ம கட்டட பணிக்காக நல்லா ஜெபம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு தான் புதுசாக யாராவது சபைக்கு வந்திருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் எழுந்து நிற்க அன்பாய் கேட்குறோம், உங்களுக்கு கனப்படுத்த விரும்புகிறோம். நீங்கள் வந்திருக்கிறீங்க, கரங்களை தட்டி அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். போன வாரம் அவர் சகோதரி வந்துருந்தாங்க, நாங்கள் சொல்லவில்லை, அவங்களும் எழுந்திருக்கலாம். 3 பேர் வந்திருக்கிறாங்க போன வாரம். இன்னும் தம்பி காணும், அங்கே இருக்கிறாரா? தேங்க்யூ. 3 எங்கள் 4 பேர்களுக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இந்த குடும்பத்துக்காக தாஸ் இன்னைக்கு ஜெபிக்க அன்பாக கேட்குறோம். தாஸ் அந்த குடும்பத்தை ஆசீர்வாதமாக நடத்தி செல்ல ஒரு சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஓய்வு நாளில் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரையும் உங்களை துதிக்க தெய்வம் தாமே கிருபையோடு நடத்துறதுக்காக நன்றி தகப்பனே. விசேஷமாக இந்த வந்திருக்கிறோம் ஆத்துமாக்களை உங்கள் கருத்தில் தருகிறோம் கர்த்தாவே. அவர்கள் என்ன நோக்கத்தோடு வந்திருந்தாலும் அவர்கள் கடந்து செல்லும் போது பெரிய ஒரு ஆசீர்வாதம் நன்மையும் உண்மை குறித்து அறிய தேவதாமை கிருபை செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும் பலப்படுத்தணும்.
வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கிருபையோடு நடத்துகிறார்கள். விசேஷமாக தாசன் கொடுக்கிற வார்த்தை கேட்கத்தக்கவனும் உங்கள் ஒவ்வொருவரையும் செவிகளும் சிந்தைகளும் திறன் தருவீர்கள். அப்படியே நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெயிக்கிற இந்த ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. தாசனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உட்காரு. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் போகும்போது எங்களுக்கு அம்மா பார்த்து விலாசத்தை கொஞ்சம் கொடுத்து பார்த்து என்னை பார்த்துக்கோங்க. ஓகே. அந்த குடும்பங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. நமக்கு ஆண்டவர் ஒரு நல்ல சகோதரி சகோதரர்களை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம முன்மாதிரியாக எல்லாவற்றிலும் ஆவிக்கிற வழியில் சாட்சி பெற்றவர்களாக அவங்களுக்கு எப்படி இருக்கணும், முன்மாதிரியாக இருக்க என்ன செய்யும் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ. வந்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு அழைப்பு எதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். நானும் பாசமாக வந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம மத்தியில் ரீனா வந்திருக்கிறீங்களா? ரீனா இருக்கிறாங்களா? இல்லை. சரி. வேறு யாராவது இந்த பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணவங்க யாராவது இருக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி காண்பீங்க. இல்லை. அருள்மணி ஜெபம் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக. ராஜா ஆமேன். ஆண்டவரே சப்பா தேவ வார்த்தைக்காய் கூட ஜெபிக்கிற ஆண்டவரே சப்பா ஊழியக்காரர் மறைத்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிற ராஜா ஆமேன். ஆண்டவரே ஊழியக்காரர் நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. வந்த ஜனங்கள் வந்த வண்ணமா இல்லாதபடிக்கு ராஜா உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன் பிரகாரமா ராஜா நடக்கப்படியாக ராஜா ஆமீன். காதுள்ளவன் கேட்க கடுவான்னு சொன்னது போல ராஜா உம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு பிள்ளைகள் ராஜா கவனமாய் ஆண்டவரே கேட்கும்படியாய் ஜெபிக்கிற மோசையோடு முச்சடியில் மத்தியில் பேசின தேவன் ஆண்டவரே சப்பா ஊழியக்காரர் மறைத்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிற எல்லா துதிக்கான மகிமைக்கே செலுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. அருள்மணிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் கிதியோன்லேருந்து உங்களுக்கு நற்செய்தி சொல்லியிருப்பாங்க. கிதியோன் ஊழியத்துலேருந்து சில பேருக்கு பிரயோஜனம், எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்குங்களா? ரைட்டு. நீங்கள் கொடுக்கப்பட்ட வேதாகம அச்சடிப்புக்காக 108 பைபிள் அச்சடிப்பதற்காக அவங்க நீங்கள் பணம் கொடுத்துருக்கிறீங்க. அதுபோக பிரபு சிவகாமி வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொடுத்ததுலேயும் அதை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். சரிங்களா? அதனால் அப்போ என்னை பொறுத்த 110 பைபிள் 115 பைபிள் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இந்த 115 நபர்கள் பரிசுத்த வேதாகமத்தை அறிந்தவங்க சத்திய ஆவியானவருடைய சபைக்குள்ள போவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பின் காணிக்கை ஆசீர்வாதமாக கிட்டத்தட்ட ஒரு 5500 ரூபா பக்கத்தில் அவங்களுக்கு கலெக்ஷனாக இருக்குது. 5500 ரூபா பக்கத்தில். சரிங்களா? நீங்கள் கொடுத்துருக்கிற காணிக்கைக்காக வேதாகம அச்சடிப்புக்காக மனதார கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. இப்படி சத்திய வார்த்தைகளுக்காக நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு இப்போ இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் கொடுக்க வேண்டிய வாக்குத்தத்தம் வார்த்தை தான் நம்ம பேச முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க கிதியோன் வாக்கியத்தில் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இன்றைக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 25 சங்கீதத்தில் 5வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே எடுத்தவங்க யாரோ ஒருத்தர் வாசித்து அன்பாக கேட்குறோம். நாங்கள் உமது ரட்சிப்பினாலே மகிழ்ந்து நல்லா கவனிங்க. இங்க சொல்லப்படுகிற சங்கீத வார்த்தை என்னவென்றால், நாங்கள் உமது ரட்சிப்பினாலே மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம். அது மாத்திரமில்லாமல் உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். வேண்டுதல் அவையெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டுடைய சமூகத்திலே உமது வேண்டுதல், நீங்க என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ, தேவ சமூகத்தில் என்ன காரியத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று பிராயசப்பட்டிருக்கிறீங்களோ, அந்த வேண்டுதலை தேவன் ஒருவரே நிறைவேற்றி முடிக்க முடியும். கரங்களை தட்டி ஆமென் சொல்ல முடியுமா? அதனால தான் தம்பி ஒரு சாட்சி சொன்னார், அதுவும் ஒரு வேண்டுதல் தான் இல்லையா? ஜெபம். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் அதை நிறைவேற்றி முடித்தார்.
அவர் நிறைவேற்றுகிற தேவன். எனக்கு குறித்ததை நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்? வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்போ உமது வேண்டுதல்கள் எல்லாம் இன்றைய நாட்களில் பார்த்துட்டீங்கன்னா எத்தனையோ ஜனங்களை நம்ம பார்க்குறோம். அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக பலவிதமான தெய்வங்களை நாடி போகிறாங்க இல்லைங்களா? கோரிக்கைகள், எதிர்பார்த்த வேண்டுதல், தேவைகளுக்காக பலவிதமான தெய்வங்களை நாடி போகிறாங்க. நம்ம ஆட்கள் எப்படின்னா பலவிதமான சபையை தேடி போறாங்க இல்லையா? இந்த சபையில் அற்புதம் நடக்கலைன்னா வேற சபையில் அங்கே நடக்கும், அங்கே நடக்கலைன்னா இன்னொரு இடத்துல போய் நடக்கும். இந்த பாசுகிட்ட வல்லமை இல்லைன்னா அடுத்த பாசத்துல ஒரு வல்லமை இருக்கும். இப்படி நாடி போறாங்க இல்லையா? ஆனால் அந்த மாதிரி புறஜாதிகளோட அது தவறான காரியம். ஆனால் புறஜாதிகளோட இருதயத்தில் என்னன்னா பலவிதமான தெய்வ நம்பிக்கை இருக்கும். அந்த பலவிதமான தெய்வங்களை வைத்ததுனால ஏதாவது ஒரு தெய்வம் நமக்கு உதவி செய்யும்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அந்த நம்பிக்கை நிமித்தமாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அவங்க பல விதத்தில் விரதம் இருப்பாங்க இல்லையா? உபவாசம் இருக்கிற மாதிரி விரதம் இருப்பாங்க, பொருத்தனைகள் செய்திருப்பாங்க. பல நாட்களாக, பல மாதங்களாக அவங்க என்ன செய்வாங்க, பலவிதமான கிலோமீட்டர் கணக்கில் கூட அவங்க என்ன செய்வாங்க, நடந்து தெய்வத்தை பார்ப்பதற்காக, தரிசிப்பதற்காக, வேண்டுதல் செய்வதற்காக, கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக பல கிலோமீட்டர் வண்ணாசமாக வாக் பண்ணி போகிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? நம்ம வருஷம் வருஷம் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஏன்னா உங்களையே நிறைய பேர் நானும் இருந்திருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஆக இப்போ கிடையாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எனவே பலவிதமான தேவைகள், அவங்களுக்கு வேண்டுதல் எப்படியாக நிறைவேறணும், என் தேவைகள் எப்படியாக நிறைவேற்றி முடிக்கணும், கடவுள் நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லி பலவிதமான தெய்வங்களை நாடி போவாங்க. அல்லாட்டி அந்த தெய்வங்கள் மூலியமா இல்லாட்டி ஒரு பலவிதமான சாமியார்களை நாடி போவாங்க. சாமியார்கள் சரிங்களா? சாமியார்கள் சாமியார்களை நாடி போவாங்க. சாமியார்கள் மூலியமா நிறைவேறலைன்னா குருக்களை நாடி போவாங்க. குருக்கள் அவங்கள நாடி போவாங்க அங்கே. அல்லது அவங்களையும் மூலியமா முடியலன்னா அடுத்து என்ன செய்வாங்கன்னா பலவிதமான பரிகாரங்களை செய்வாங்க. பரிகாரங்கள் எதை பொருத்தனை செஞ்சுருப்பாங்க இல்லையா? பரிகாரங்களை செய்வாங்க. பரிகாரங்களை செய்து அதிலும் பலன் இல்லைன்னா சில வேளையில் என்ன செய்வாங்க, பலவிதமான சம்பந்தப்பட்ட தலைவர்களையும் கட்சிக்காரர்களையும் இப்படி பலவித நம்பிக்கை உள்ள மனிதர்களை நாடி போவாங்க. ஆனால் எப்படியோ எந்த இடத்துல போனாலும் சில பேருக்கு எல்லாரும் என்ன பலவிதமான தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் வருத்தங்களையும் அடைந்தவங்க ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. அது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலேயும் கூட நிறைய பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் பாதிக்கப்பட்ட ஒரு சில பேராக இருக்கலாம். அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எல்லாமே இழந்து வேதனையோடு கண்ணீரோடு புலம்பலோடு இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என் வேண்டுதல் சத்தத்தைக்கு பதில் கொடுக்க முடியும், நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி என்ன செய்யலாம், ஒரு தீர்மானம் என்றைக்கு விசுவாசத்தோடு ஏற்படுத்துகிறார்களோ, நம்பி வருகிறார்களோ, அவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்வார்னா அவங்களுடைய விருப்பத்தையும் அவங்க வேண்டுதலையும் கர்த்தர் என்ன செய்வார், நிறைவேற்றி முடிப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த விசுவாசிக்கிற அந்த ஜனங்களுக்கு மட்டும்தான் அவங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற ஒரே தெய்வம். எந்த பரிகாரம் பண்ணாம, எந்தவித பணம் காசு வாங்காம, உங்க ஆஸ்திகள் அந்தஸ்துகளை கேட்காம, உள்ளத்தையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தின் நம்பிக்கையை கேட்டு அது பூர்ணமடையும் போது, அவரை நாடி வரும்போது உங்களுடைய வேண்டுதல் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவைகளை நிறைவேற்றுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கு நல்ல சாட்சிகளை நம்ம கேட்டோம், 2 சாட்சிகளை கேட்டோம். உண்மைதான், உங்களெல்லாம் சொல்லப்போனால் நிறைய பேர் இங்கேயும் அதே மாதிரி சாட்சிகளோடு தான் இருந்திருக்கிறீங்க. ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்திருக்கீங்க, இந்த திருச்சபைக்கு வந்த பிறகு ஏகப்பட்ட அற்புதங்களும் நிறைய சாட்சிகளோடு தான் நீங்களும் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, நீங்களும் மறுக்க முடியாது. ஏன்னா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், சரிங்களா? ஆனாலும் ஆண்டவர் ஜீவிக்கிறார், நமக்கு அற்புதம் செய்கிறவர். அப்போ வேண்டுதல் சத்தத்தை கேட்கிற ஒரே தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்போ வேண்டுதல் ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே 3வது 4வது வசனத்தை அங்கே வாசிப்போமானால் அங்கே செலுத்தவர் அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தருவார். உன் மன விருப்பம். 2வது என்னது, நீ என்ன விருப்பத்தோடு வருகிறாய், உன் மனதில் என்ன விருப்பப்பட்டு வந்திருக்கிறாய், அதை நான் நிறைவேற்றுவேன். அப்போ மன விருப்பம் என்பது தேவனுடைய வசனத்தின் பிரகாரமாக, நல்ல சாட்சியின் பிரகாரமாக விருப்பம் இருக்க வேண்டும். அந்த விருப்பம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தவறான விருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டுட்டீங்க, ஆண்டவர் என் மன விருப்பத்தை நிறைவேற்றணும்னா செய்ய மாட்டார், சரிங்களா? மனிதர்களே செய்ய மாட்டான்றப்ப ஆண்டவர் செய்வாரா? செய்ய மாட்டார். அப்போ அவருடைய நீங்க ஜெபிக்கிறது ஜெபம், உங்க எதிர்பார்க்கிற காரியம் அது ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடியாகவும் இருக்கணும்,
அப்போ உங்க மன விருப்பத்தின்படி கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உன் மன விருப்பத்தின்படி தருவாராக. நீ என்ன காரியத்திற்காக ஆலோசனை பண்ணுகிறாயோ அவையெல்லாம் நான் நிறைவேற்றுவேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலோசனையின் தேவன். மனுஷனுடைய ஆலோசனை விருதாய் போயிடும், கர்த்தருடைய ஆலோசனை நிலைநிற்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நீ என்ன காரியத்திற்காக ஆலோசனை செய்கிறாயோ, தீர்மானம் எடுக்கிறாயோ, ஒரு முடிவு எடுக்கிறாயோ, அது தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமாய் இருக்கிறதோ, அப்பொழுது நீ உன் மன விருப்பத்தின்படி மட்டுமல்ல, நீ எடுக்கிற ஆலோசனை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றி முடிப்பாராக. விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமேன் சொல்லுகிற சத்தத்தை உயர்த்தி. அப்ப விசுவாசம் மாத்திரம் இல்ல, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய சமூகத்துல விசுவாசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா முடியாது, அவருடைய சத்தத்துக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படியணும். அதனாலதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எவ்வளவு கோடி கொண்டு வந்து உங்க ஊழியக்காரர்கள் சொன்னாலும் சரி, இல்ல மற்றவர்கள் சொன்னாலும் சரி, உங்க ஆஸ்தி இந்த உலகத்தையே டோட்டலா உங்க பேர்ல இருக்கக்கூடிய அத்தனை விற்று உண்டியல்ல தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து போட்டாலும் சரி, உங்களுடைய வேண்டுதல் கர்த்தர் நிறைவேற்ற மாட்டார். எப்படி நிறைவேற்றுவேன்னா, அவருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும். உங்களுக்கு அதுதான் அதிகமா நான் சொல்றேன். அவருடைய வசனத்தின்படி, அவருடைய இருதயத்தின்படி யார் வாழ்கிறார்களோ அவருடைய விசுவாசத்தின் பிரகாரம் தான் கர்த்தர் நிறைவேற்றும். வசனத்தின்படி ஒரு மனுஷன் வாழணும், வசனத்தின்படி வாழணுமா, அதன்படி நடக்கணும், அதன்படி என்ன கீழ்ப்படியணும். ஆண்டுடைய ஆவியானவருடைய சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது, ரட்சிப்பை கொடுக்கிறது, மீட்பை கொடுக்கிறது, விடுதலை கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால நீங்க என்னதான் கொண்டு வந்து உண்டியல்ல போட்டாலும் உங்க பாச சந்தோஷமா வாங்கிக்குவாங்க தவிர இயேசு ஒரு நாளும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் நான் உங்களுக்கு இங்க சொல்லிக் கொடுக்கிறேன். அப்போ அவர் மன விருப்பத்தின்படி தருவாராக. அதே மாதிரி நீ என்ன வேண்டுகிறாயோ, நீ என்ன ஆலோசனை பண்ணுகிறாயோ, அந்த ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, தேவனுடைய இருதயத்துக்கு உகந்ததா இருக்க வேண்டும், தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமா இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். சில சமயம் ஊழியர்கள் சில சமயத்தில் ஆலோசனை கொடுக்கும்போது சில பேர் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க, சில பேர் தட்டி கழிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பிரச்சனைகள் மேல பிரச்சனை. தேவன் கொடுக்கிற ஆலோசனை அவங்க ஆண்டவர் சொல்லுவார். ஒரு ஊழியக்காரர் சும்மா அனுப்ப மாட்டாங்க. ஒரு ஊழியர்கள் ஒரு விசுவாசி வீட்டுக்கு, ஒரு புறஜாதி வீட்டுக்கு, ஒரு பிரச்சனை உள்ள வீட்டுக்கு தேவன் அனுப்புகிறார் என்றால் ஆண்டுடைய சத்திய வசனத்தை அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஏற்ற ஒரு புத்தி சொல்லும்போது, ஆலோசனை சொல்லும்போது, அது வசனத்தின் அடிப்படையில் சொல்லும்போது, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் என்று, அது மனுஷனோட வார்த்தை அல்ல, தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அது ஜீவன் உள்ளது, பலன் உள்ளது, அது எனக்கு ஆசீர்வாதத்தின் கிருபை உள்ளது என்று சுதந்திரித்துக் கொள்கிற அந்த குடும்பத்தில் தான் கர்த்தருடைய கரம் அந்த குடும்பத்தின் மன விருப்பத்தின் வேண்டுதலை நிறைவேற்ற முடியும். கரங்களை தட்டி இயேசுவை சொல்லுவோமா? அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ஊழியக்காரர்கள் ஒன்று சொல்லும்போது உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க, உடனே கோவப்படுவாங்க, உடனே வருத்தப்படுவாங்க. எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எப்படிங்க அதை எடுத்துக்கொள்ள முடியும்? இப்போ சூழ்நிலையில கூட நான் ஜெபிக்க முடியுமா? இப்ப பாஸ்டர் சொன்னாரா இல்லையா, மனைவி ஒரு பக்கம் கதறுகிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் இல்லையா? பெண்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கர்ப்ப பிறப்புன்ற சாதாரண கிடையாது. ஒரு பிள்ளை கர்ப்பம் தெரிக்கிறதுனா மறு வாழ்வு தான், மறு ஜீவன். குழந்தை ஒரு விதத்துல தவறி போகலாம், இல்லைன்னா அம்மா தவறி போகலாம், இல்லைன்னா 2 பேரும் தவறி போகலாம். வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? அப்போ மறு வாழ்வு, புண்ணியம் செஞ்சிருந்தவங்க தான் முடியும். அப்போ மறு வாழ்வு, அப்போ எந்த அளவுக்கு வேதனை, அப்போ அந்த மரண அவஸ்தை வேதனை. இது தேவன் சொன்ன ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறுது. நான் ஆண்டவருக்கு அந்த வார்த்தையை நிமித்தமாக கற்றுக்கொண்டதுனால அது ஞாபகப்படுத்துறேன். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட மரண வேதனையிலும் கூட தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு டைமும் விடிய விடிய நாங்களும் தூங்கல தான். தம்பி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காங்க, நீங்களும் அப்படி இருந்திருப்பீங்க. நாங்க ஒவ்வொரு கால் வந்துச்சுன்னா தம்பி கிட்ட எடுத்தோன்னா நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், பையனா பையனா பையனா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ராத்திரியில, அதான் முந்தானத்தை நினைக்கிறேன். எடுத்தோன்னு பார்த்தா வேற ஒரு தடவை இவருக்கு ஃபோன் வந்தா, பையன் பறந்துருச்சா. நான் சத்திய வசனத்தின்படி தான் சொல்றேன். பொய் சொல்லியிருந்தா உங்க கண்களுக்கு முன்பாக என்னுடைய ஜீவனை இந்த நிமிஷமே தேவன் எடுத்துக்கொள்வாராக. இந்த நிமிஷமே அவர் உண்மையுள்ள தேவனாக கர்த்தரா இருப்பாருன்னா, நான் ஒரு வார்த்தை மிஸ் பண்ணியிருந்தா என் ஜீவன் இன்றைக்கே மடிய கடவுள். அல்லேலூயா. எடுத்தோன்னா அதுதான் ஆண்டு. என் மனசுல ஒரு பெரிய வேதனை, அவ்வளோ ஒரு குழப்பம். ஒரு பக்கம் மக வேதனை, ஐயோ என் மக
என் செல்லக்குட்டி வேதனைப்படுகிறார். மறுபக்கம் ஐயோ குழந்தை இன்னும் சீக்கிரம் பிறக்க முடியலையே. ஆனால் மரண அவஸ்தையிலும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனா இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க, சின்ன பிரச்சனை தான், எப்படிங்க ஜெபிக்க முடியும், எப்படிங்க ஜெபிக்க முடியும், இவ்வளவு பிரச்சனைகளை ஜெபிக்கிறதா? அதை நம்ம சாதாரணமா நல்லா இருக்கும்போது நாங்க ஜெபிக்க மாட்டோம், இதுல பிரச்சனை வந்து அழுகும் போது ஜெபிக்க முடியுமா அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க. நிறைய குடும்பங்கள் சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல தான் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சிலுவை மரணத்துல கூட அவர் போய் படுத்து தூங்கல, சீசர்களை போல ஜெபம் பண்ணார். கெட்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணது எப்படி? வியாக்குலப்பட்டு ஜெபம் பண்ணார், மரண அவஸ்தையோடு ஜெபம் பண்ணார், கர்ப்ப வேதனையோடு ஜெபம் பண்ணார். தேவதூதன் பலப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு பலவிதமான நெருக்கங்களும் உபத்திரங்களும் உண்டு. அது எது தெரியுமா? ப்ரொமோஷனுக்காக, உங்களை மேல் பதவிக்காக, உங்களை மேல உயர்த்தி செல்வதற்காக. ஆனா சாத்தான் என்ன செய்வான்? உங்க ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் தடை பண்ணுவதற்கு, உங்களை பலவீனப்படுத்துவதற்காக என்ன செய்வான்? ஜெபிக்க விடாதபடி தடை செய்வான், வேண்டுதலை நிறைவேற்ற விடாதபடி தடை செய்வான், உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதபடி தடை செய்வான். பி கேர்ஃபுல்லா, எச்சரிக்கையா இருக்கணும். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும் சரி, என் ஜெபம் இன்னும் தேவை. என்னை கொன்று போட்டாலும் சரி. நான் சொன்ன பாடும்போது பவுலும் சீலாவும் பாடும்போது எப்படிப்பட்ட சும்மா நல்ல நிலையில பாடினாங்க, அவங்களும் வேதனையில தான் பாடினாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கலையா? அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ குடும்பத்துல மட்டும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சுன்னா சர்ச்சைக்கு வர்றது கிடையாது. ஒரு சின்ன குடும்பத்துல ஒரு சஞ்சலங்கள், ஒரு கோபம், ஒரு வருத்தம் வந்துச்சுன்னா இந்த இப்படியே நான் சர்ச்சைக்கு எப்படி வர்றது? வரமாட்டேன். ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள ஏதாவது வரலாம், இல்லை எதிர்ப்பு ஏதாவது ஒரு காரிய சம்பவம் வித்தியாசமானதுன்னா சர்ச்சைக்கு ஏன் வரல, இந்த சர்ச்சை இப்போ இந்த சூழ்நிலை எப்படி வர்றது, இப்படி எப்படி ஜெபிக்கிறது? என்னால் எல்லாம் முடியாது. அது முடியாதுன்னு சொல்றது யாரு? போகாதுன்னு சொல்றது யாரு? தேவன் சொல்லுவாரா? தேவன் சொல்லுவாருன்னு சொல்லுங்க, இந்த இடத்த விட்டு நான் ஓடி போயிடுறேன், இந்த பக்கமே நான் திரும்ப மாட்டேன், இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் சொல்லுங்க. தேவன் சொல்லுவாரா? நான் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது சர்ச்சைக்கு போகாதப்பா, அடுத்த வாரம் நீ போய்க்கப்பா, நானும் கடவுள் தான், உங்க பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியும். குழந்தைய தூக்குங்க, உங்க பிரச்சனையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், உங்க சூழ்நிலை எனக்கு தெரியும். பிள்ளைக்கு இவ்வளவு தூரம் கஷ்டமாக இருக்கும்போது நீ ஒன்றும் ஜெபிக்க முடியுமாப்பா? உன்னால முடியாது தம்பி, நீ அடுத்த வாரம் ஜெபம் பண்ணிக்க, அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்லுவாரா? அப்படின்னா சொல்லுங்க, நான் உங்களோட கூட செட்டு சேர்ந்துக்கிறேன். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை அவன் வாரிட்டு போயிடுறான். கடைசியில் அம்போன்னு போய் நடுத்தருவில் போய் நின்றுட்டு அழுதுட்டு இருக்கோம். என்னாலும் என்னை ஒரு தீர்மானம், என்னை கொன்று போட்டாலும் சரி, ஆராதனைக்கு தடை செய்கிற அந்த ஆவிகள் நிமித்தமாக என்னை கொன்று தலை துண்டிக்கப்படுகிற சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் தேவனுடைய ஆராதனை நான் மிஸ் பண்ண மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல். பெண்கள் பக்கத்துல தான் கொஞ்சம் இருக்கு, ஆண்கள் பக்கத்தில் அப்படி கொஞ்சம் கூட வர மாட்டேங்குது. சில பேர் தான் கைகளை உயர்த்துறீங்க. சரி, உங்க கைகளை உயர்த்துவதற்காக நாங்கள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுடைய மன விருப்பம் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால், மன விருப்பத்தின்படி உங்களுக்கு ஆண்டவர் செய்யணும், நிறைவேற்றணும்னா நீங்க தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரமாக நடக்கணும், வசனத்தின்படி நடக்கணும். உங்களுக்கு புறஜாதிகள் கூட சொல்லலாம், கல்லை கொண்டு பேசுவார், கழுதையை கொண்டு பேசுவார், ஊழியர்களை கொண்டு கூட பேசுவார், வேத வசனத்தை கொண்டு பேசுவார், மெல்லிய சப்தத்தின் நிமித்தமாக பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், தரிசனங்களில் பேசுவார், வெளிப்பாடோடு பேசுவார், ரட்சிக்கப்படாத புற ஜாதிகளிடத்தில் கூட பேசுவார். ஹல்லேலூயா. தேவன் யாரை கொண்டு வேணாலும் பேச முடியும். ஆண்டுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். தேவனுடைய வசனத்தையும் அவர் ஆலோசனையும் அசட்ட செய்கிற குடும்பத்தில் அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு சமமாக இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இங்க கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் பார்த்துட்டீங்கன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் சொன்னதையும் நீங்கள் கேட்டுக்கொண்ட வேண்டுதலையும் அவர் நிறைவேற்ற சர்வ வல்லமை உள்ள தேவனா மாத்திரமல்ல, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். இது ஆக்சுவலாக பார்த்துட்டீங்கன்னா ஒரு விசுவாசத்தின் ஒரு பரீட்சை. இந்த கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்துட்டீங்கன்னா விசுவாசத்தின் ஒரு பரீட்சை என்று சொல்லலாம். யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசம் அதிகமாக தேவனிடத்தில் வைக்கணுமோ அவங்களுக்கு தேவன் சிட்சை நிமித்தமா பரீட்சை வைக்கிறார். சரிங்களா? சிட்சை, பாடுகள், உபத்திரங்கள், நிந்தனைகள் நிமித்தமாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாரு. அந்த சிட்சையில நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உங்களுடையது.
ஜெயம் கொடுக்கும் தேவன் உங்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். வாசிப்போம். ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை இந்த மைக்கை கொஞ்சம் சரி பண்ணிடுங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போய் சேர வேண்டியது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. நான் உனக்கு எந்த தேசத்துக்கு புறப்பட்டு போக காண்பிக்கிறேனோ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே ஆபிரகாம் நான் போக மாட்டேன் எங்க அப்பா அம்மாவிட்ட கேட்டுட்டு அவங்க எல்லாம் உத்தரவு பண்ண பிறகு நான் போறேன் அப்படி ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க. நீங்க என்னை கொஞ்சம் கவனிங்க, வசனத்தை கவனிங்க. இல்லாட்டி பிசாசு வசனத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. உங்க வசனம்னா என்னது? உங்க ஆசீர்வாதத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க, விசுவாசத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. நினைச்சு பாருங்க. ஆபிரகாமோ இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறாரா? இதுவரைக்கும் தேவனை பார்த்திருக்கிறாரா? ஆபிரகாமோட ஊர் ஆபிரகாமோட அப்பா பேரு தேராகூர். உங்க அப்பா விட்டுட்டு உன் தேசத்தை, நீ பிறந்து வளர்ந்தது பட்டணத்தை விட்டுட்டு நான் எந்த தேசத்துக்கு காண்பிக்கிறோம் அந்த தேசத்துக்கு நீ போடா அப்படின்னு சொல்ற அனுப்புறாரு. அதுக்கு முன்னாடி இயேசுக்கு தேவன் உண்மையுள்ள கர்த்தர் என்று ஆபிரகாமுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கே தெரியாது, எங்க ஆபிரகாமுக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருந்தா அங்க அப்பா விட்டுட்டு எப்போ வந்திருப்பாரு இல்லையா? அவங்க அப்பாவோட குல தொழில் என்ன? பொம்மைகளை செய்யறது, விக்கிரக பொம்மை, சாமி சிலைகளை செய்யறது. தேராகோட தொழில் அதுதான். அப்ப அவரு வம்சத்துல அந்த குல தொழில அவரும் ஒருத்தர் தான். அப்படிப்பட்டவர் வர முடியுமா? தேவன் யாருமே தெரியாது. அதனால தான் பார்வன் சொன்னான், நீ சொல்ற தேவன் நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே, அந்த பார்க்காத தேவனுக்கு நான் எப்படி கீழ்ப்படுறது, என் ஜனங்கள் அனுப்ப மாட்டேன்றான். ஆனா ஆபிரகாம் அப்படி கிடையாது. தேவனை பார்த்ததே கிடையாது. தேவன் சத்தத்தை கேட்கிறார், தேவனுடைய குரலை கேட்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்படிதான். தமஸ்கு போகும்போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுதான் ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொன்னாரு. ஆனா நீங்க டெய்லியும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறீங்க, வாரம் தவறாம கேட்குறீங்க. நீங்க நினைக்கும் போதெல்லாம் உங்க போதவர்களை கூப்பிட்டு வந்து வச்சு கூட கேட்குறீங்க. ஆனா விசுவாசம் எங்க இருக்கு? உங்க விசுவாசம் எங்க இருக்கு? உங்களுக்கு தெரியும். நான் உங்களை வேதனைப்படுத்துறதுக்கு என்னுடைய டியூட்டி கிடையாது, போதனை பண்ற டியூட்டி. ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமோட விசுவாசம் பார்த்தீங்களா? தேவனை பார்த்ததே கிடையாது அந்த மனுஷன். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் 2வது இடத்துல போறார். 2வது வசனத்தை வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எப்ப ஜாதியாக்குவேன்? நான் எந்த இடத்துக்கு போக சொல்றேனோ, எவையெல்லாம் விட்டுட்டு போக சொல்றேனோ, விசுவாச அறிக்கையோடு என்னை நம்பி நீ போவாயானால் நான் உன்னை என்ன செய்வேன்? அந்த தேசத்துல பெரிய ஜாதியாக்குவேன். அப்ப ஆபிரகாம் சொன்னோம், என்னங்க அந்த தேசத்துல தான் ஆக்கணுமா? ஏன் இந்த தேசத்தில ஆக்கலாம்லேன்னு கேட்கலாமே. திருப்பூர் மாவட்டத்துல தான் ஆசீர்வதிக்கணுமா? ஏன் எங்க சொந்த ஊருக்கு நாங்க அங்கேயே போறோம், அங்க ஆசீர்வதிக்க வேண்டியதான்னு கேட்கலாமே. எதிர்த்து பேசல. இன்னைக்கு ஊழியக்காரங்க ஏதாவது சொன்னா எதிர்த்து பேசுவாங்க. ஆண்டவருக்கே எதிர்த்து பேசுற ஆளுகளும் இருக்கிறாங்க. ஆபிரகாம லோத்துக்காக எதிர்த்து பேசல, ஆளுமையா கேட்டார், என்னை மன்னிங்கன்னு கேட்டார். நம்ம அப்படி செய்யறது கிடையாது. ஏன்னா ஆண்டவரோட பெரிய ஆளு நம்ம இல்லையா? சரி போகட்டும். அப்போ நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன், அந்த தேசத்துல உன் பேரை உங்க அப்பாவை காட்டில பல மடங்கு நான் பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமா அங்கே இருப்பாய். ஆனா அதே வார்த்தை தேராகுக்கு சொன்னாரா? பொம்மை செய்றவனுக்கு சொன்னாரா? சொல்லல. தேராகும் புறப்பட்டு போனான் தான். ஆனா போற வழியிலே செத்து போயிட்டாரு அவங்க அப்பா. ஆனா கானான் தேசத்து தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு ஆபிரகாம் போனாரு. சொன்னதை நிறைவேற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு தெரியாது.
ஏதோ ஒரு தெய்வம், ஏதோ ஒரு சத்தம் சொல்லுது, ஒரு தெய்வம் சொல்ற மாதிரி தெரியுது, சரி போவோம். ஆனா அதே இது உங்களுக்கு எத்தனையோ போதகர்கள் மட்டுமில்லை, நாங்களும் எத்தனையோ ஆலோசனை கொடுக்கிறோம். வசனத்தின் தேவன் சொன்ன சத்திய வார்த்தையை சொல்லுகிறோம். எத்தனை பேர் கீழ்ப்படுறீங்க? எத்தனை பேர் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஒரு சில பேர் இருக்கலாம், பல பேர்களுக்கு இல்லை. இப்போ உதாரணமா சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு வேலையா இருந்தாலும் எல்லாரும் விட்டுட்டு வாங்க, 23ஆம் தேதி எலெக்ஷன் இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் வருவீங்க? பதிலே காணும் பாருங்க. என்ன தேசம் என்னவோ என் பேரில் எழுதி வைக்கிற மாதிரி சொல்றீங்க. இந்த தமிழ்நாடு என் பேரில் எழுதி வைப்பாங்க நான் ஜபிக்கிறதுனால. உங்களோட ஒரு ஆள் தானே நானும். உங்களுக்கு உதவ விழுந்தா எனக்கு 10 உதவ விழுவோம், இடி விழுங்க எனக்கும் தான் விழுவோம். பதிலே வரல பார்த்தீங்களா? அப்போ ஆபிரகாமோட விசுவாசத்துக்கும் நான் எதுக்காக இந்த டெஸ்ட் வச்சேன்னா, ஆண்டோட டெஸ்ட் இந்த ஆள் டெஸ்ட் பெருசாக நினைக்காங்க. ஏன் வச்சேன்னா, அந்த ஆபிரகாமோட விசுவாசத்தில் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் பங்கு இருக்குதான்னு பார்த்தேன். பங்கும் கிடையாது, சங்கும் கிடையாது. பார்த்துட்டேன். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார், என் மனசை குளிரும். இல்லை அப்படிதானே? எனக்கு பிரச்சனை வரட்டுங்க பாஸ்டர், எனக்கு உபத்தில் வரட்டும், அப்போ உங்களை வச்சு நான் ஜெபம் பண்ண வைக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா எத்தனையோ பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஒரு 50-100 காணிக்க போட்டு நான் வயிற்றை வீங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய கால்குலேஷன் அதுதானே. அப்படின்னா தயவுசெய்து யாரும் நினைச்சிடாதீங்க. ஆசீர்வதிக்கிறது போதகர் கிடையாது, உங்களை நடத்துகிறது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்க நான் உன் பேரை பெருமைப்படுத்து, நீ ஆசீர்வாதமா அங்கே இருப்பாய். இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு எங்கோ பிறந்து எங்கோ நம்ம வளர்ந்துருக்கிறோம், ஆனா எல்லாரும் ஒரே சகோதர சகோதரியாய் ஒரே குடும்பமா இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எதுக்காக? சபிப்பதற்காகவா? சாப்பாட்டுக்கு சோத்துக்கு சாத்துக்கு இல்லாம அண்ணன் காவடி போல நடுத்தர நிற்கிறதுக்காக ஆண்டு கொண்டு வந்தார் இந்த இடத்துல. இதுவும் அதுதானே. ஒரு திருச்சபைக்கு எதுக்கு போறோம்? தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் சொன்னபடி நான் கீழ்ப்படி நடக்கும்படியாக, அவர் சொல்லுகிறபடி நான் வாழும்படியாக, அதன் மூலியமா எனக்கு என் குடும்பத்துக்கு என் சன்னதிக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதானே வரும். அதுக்கும் பதில் இல்லையா? ஆமேனும் வரவும் மாட்டேங்குது. ஏதாவது அந்த இப்போ வர பிரியாணி பொட்டமோ கோட்டர் வாங்கி கொடுத்தா அந்த மோட்டர் ஓடுமா? அப்படின்னா சொல்லுங்க. அடுத்த வாரத்தில் நான் நிறைய பிரியாணி வாங்கி வச்சிருவோம். இந்த சைடு ஒரு கோட்டரு, இந்த சைடு பிரியாணி, சரி இந்த சைடு பிரியாணி, இந்த சைடு கோட்டரு. இப்போ 2 பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பெண்களும் ஆண்களும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்படி எதாவது இருந்தாலும் கொஞ்சம் ஆமீன் வரும். நீங்கள் வாய் திறந்து ஆமீன் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமீன் சொல்லலைன்னா நான் சாத்தானுக்கு அடிமை. ஆமீன் சொல்ல வைக்கிறது இயேசு கிறிஸ்து. ஆமீன் சொல்லாதரா, அல்லேலூயா சொல்லாதரா அப்படின்னு சொல்றது சாத்தான். நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிஞ்சு போனா. அது மாத்திரமே உன்னை ஆசீர்வாதமாய் நான் வைப்பேன், அதுவும் இல்லாமல் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வாதமா வைப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னை இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு அதே நோக்கம்தான். ஏன்னா ஆபிரகாமோட சன்னதி சகேவுக்கு சொன்னாரா இல்லையா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் நாளை தனியா கொடுக்கிற மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி கொடுத்தான். அநியாயமா யார் இடத்துல நான் பணம் வாங்கியிருந்தாலும் வட்டி வாங்கியிருந்தாலும் ஆண்டருக்கு முன்னாடி சொன்ன ஆண்டர் நான் சொல்லியே கொடுத்தாரு. அவன் சொல்லி கொடுக்காமையே கருது அவன் சொன்னான், செய்தான். சகைவு அவன் ஆண்டர் சொல்லாமையே செய்தான். நீங்கள் அதான் சொல்லாமையே செய்யணும். அதான் ஆண்டருடைய விருப்பம். அதனால தான் ஆண்டர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த சகையோ, சாத்தானோட மனுஷனா இருந்த இந்த சகையோ, சாத்தானுடைய சிறையிருப்பில் இந்த சகையோ இன்றைக்கு ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. யாருக்கு? சகைவுக்கு இல்லை. நீங்க சகைவுக்கு தான் கரம் தட்டீங்க, உங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரும் அப்படிதான். சபிக்கப்பட்ட ஜனங்களா நம்ம வாழ்ந்தோம், ஒதுக்கப்பட்ட ஜனங்களா வாழ்ந்தோம், மக்களால புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களா வாழ்ந்தோம். ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிற என்ன நோக்கம் தெரியுமா? இந்த ஆபிரகாமோட விசுவாசத்துல நீங்க பங்கு பெறணும். ஆபிரகாம ஆசீர்வதித்த அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்.
உன் பேரை எந்த பட்டணத்திலிருந்து, எந்த வீதியிலிருந்து, எந்த கிராமத்திலிருந்து நீ பிழைப்புக்காக இந்த ஊருக்கு கர்த்தர் அனுப்பினாரோ, அந்த பிழைப்பு நிமித்தமா எந்த சபைக்கு ஆசீர்வாதத்தை தேடி அனுப்பினாரோ, அந்த பட்டணத்தை காட்டிலும் இந்த பட்டணத்தில் உனக்கு பேரை பெருமைப்படுத்தவும், உன்னை ஆசீர்வதிக்கவும், சகல ஜனங்கள் மத்தியிலே நீ விட்டு வந்த தேச பட்டணங்கள் மத்தியிலே உன்னை மேன்மைப்படுத்தவும் கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எனக்கு நிறைய குடும்பம் நான் பார்த்துக்கிறேன். திருப்பூர் பட்டணத்துக்கு வருவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. சில சமயம் வாழ தெரியாம எல்லாம் என்ன செய்வாங்க, தவறான வழியில போயிடுவாங்க. கடைசியில் என்ன செய்வாங்கன்னா, அது எங்க இருந்து வந்தாங்களோ அதே வீட்டுக்கு ஊருக்கு போயிடுவாங்க. அங்க போனா என்ன இருப்பாங்க, ஏண்டா நான் அப்போவே சொன்னேனா இல்லையா, போகாதன்னு சொன்னேனா இல்லையா, அங்க போனா உன்னால குலைக்க முடியாது. அதுல அப்ப சொல்லியிருக்க மாட்டான், சொல்லாமையே சொன்னதாக சொல்லுவான். நான் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன். ஒழுங்கா இங்கேயே என்னாச்சும் இருந்ததுன்னா 5-10 மிச்சம் பண்ணியிருக்கலாம், அங்க போய் கடனாளி ஆயிட்டேன், வேலை இல்லாம திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நமக்கு வாழ சொல்ல கொடுப்போம். அதுக்காகவா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு பட்டணத்திலேருந்து இன்னொரு பட்டணத்தில் கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார்னா, இந்த பட்டணத்தை காட்டில் அந்த பட்டணத்தில் ஒன்று ஆசீர்வாதமாக வைப்பேன். அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவர் உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். அப்பொழுதுதான் சகல ஜாதிகளை பார்க்கல உன்னை நான் மேன்மை வைப்பேன். உன் ஆசீர்வாதத்தில் மட்டும் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லாமல் பாருங்க, ஆபிரகாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல 1-2 வருஷ வாசிங்க. 13ல 1-2. அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் தேசத்தில் வந்தார்கள். ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவையும் அவனோடு லோத்தும் எகிப்து தேசத்தை விட்டு தென் தேசத்திலே வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவனுமாய் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சீமானாய் இருந்தான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சொன்ன தேசத்துக்கு வந்த பிறகு ஆபிரகாமோட ஆசீர்வாதம் பார்த்துட்டீங்கன்னா வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகள் உடையவனா இருக்கிறான். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவ பிள்ளைங்க வெள்ளியும் பொண்ணும் எங்க இருக்குது? அடமானத்துல இருக்கு. அப்படிதானே? அடமானத்துல இருக்கு, மீட்டெடுக்க முடியலைங்க. நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், வட்டியே கட்ட முடியல. போயிடும் போடுக்கு ஆசையா பார்த்து வாடுறதுனா போயிடும். நான் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் சத்திய வசனத்துக்கு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆஸ்திகளை கொடுத்தார். வெள்ளியும் பொண்ணோட என்ன செஞ்சாரு? புறப்பட செய்த அதே தேவன் ஆபிரகாமையும் ஆசீர்வதித்தார். பெரிய சீமானா இருந்தான். அந்த சீமான் மட்டும் 6ஆம் வசனத்தை பாருங்க. அங்க அவர்கள் ஒருமித்து கூடியிருந்த போது அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். கரங்களை தட்டி வந்து சொல்லுவோமா? ஒருமித்து சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் இன்பமா இருக்கும். உங்க குடும்பத்தில் ஒருமானம் வேணும், ஜபம் ஒருமானம் ஆசீர்வாதம் வேணும். ஒருமித்து இல்லை, கணவன் ஒரு பக்கம் போனா கிழக்க போனா மனைவி மேற்க போகுது, பிள்ளைங்க எந்த பக்கம் வடக்கு தெற்கு திசை தெரியாம அடைஞ்சு தெரியுது. ஒருமானம் வேணும், ஒருமானம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமானம் வேணும். குடும்ப ஜபத்தில் அதிகாலை ஜபத்தில் ஆராதனை வர்றதுல எல்லா காரியத்திலும் கர்த்தருக்காக முன்மாதிரியா நிற்கணும். முன்மாதிரியான ஒருமானம் வேணும். என்ன செஞ்சாங்க? அந்த பூமி அவர்கள் ஒருமித்து குடியிருக்க இருந்த அந்த பூமி அவர்களால் தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்ததுன்னா அது வெயிட் கிடையாது, ஆசீர்வாதம். பூமி தாங்கக்கூடாதுன்னா இவங்க ரொம்ப பெரிய கோலியாத் மாதிரி பலசாலியா அந்த இது கிடையாது. ஆசீர்வாதத்தின் பகுதிகளை கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிக்கும் போது வெள்ளியும் பொண்ணும் ஆஸ்திகளையும் ஆடுகளும் மாடுகளும் கழுதைகளும் கோவரி கழுதைகளையும் ஒட்டகங்களையும் இப்படி குதிரைகளையும் பல விதத்தில் ஆசீர்வாதத்துல அவங்க அதே போல அவங்க வயல்வெளிகளையும் இப்படி கொடுக்கும் போது பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆஸ்திகள் அவர்கள் ஆஸ்தி மிகுதியா இருந்தபடினாலே அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவா இல்லாம பூமி தாங்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? கடன் இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ₹1 கூட கடன் இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? பின்னாடி ஒண்ணு கண்ணே கண்ணு காட்டு யாருமே கண்ணும் தெரியல. ஒண்ணு ஒரு டீச்சர் அம்மா, ஒண்ணு ரெண்டாவது அந்த லாஸ்ட்ல இருக்கிறவங்க பேர் தெரியல எனக்கு. கடன் இல்லை மேரி அம்மா. சரி, ரைட், ஓகே, அடுத்த ஸ்தோத்திரம். அப்ப இத்தனை பேர் இருக்கிறீங்க கடன் இருக்கிறது. அப்ப கடன் இல்லாம இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கடன் ஒரு சாபம். ஆனா இங்க பாருங்க, அவ்வளவு ஆஸ்திகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனோட ஆஸ்திகள் பெருகி இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது 9 ஒரே வசனத்துல பிரசங்கம் முடிஞ்சு.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் ஒரு விஷயம் நாம் எழுந்து நிற்போமாக.